பார்ட் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து யூனிட் 6ல நம்ம என்ன பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் ரெஸ்பிரேஷன், பர்டிகுலரா ரெஸ்பிரேஷன்ல நிறைய டீடைல்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன், நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பத்தி பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் பர்டிகுலர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவு போர் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவு வந்து ஈவன் தட் போர் எஃபெக்ட், ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், ஆக்சிஜன் ஈக்லிபிரியம் கர்வ் ஆர் போர் எஃபெக்ட். இதுல ஃபேக்டர் அஃபெக்டிங் தட் டிசோசியேஷன் டு தட் ஆக்சி ஹீமோகுளோபின் அதுவும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அண்ட் CO2 டிரான்ஸ்போர்ட், கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட், பர்டிகுலர்லி பிசிக்கல் சொல்யூஷன் அண்ட் பைகார்பனேட் அயான் அண்ட் கார்பாமினோ ஹீமோகுளோபின். இதுல மெயினா பைகார்பனேட் அயான்ல தான் நிறைய CO2 வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து வந்து அதுல மெயினா வந்து குளோரைட் ஷிஃப்ட், தட்ஸ் அ ஹாம்பர்கன் பினாமினா, வெரி இம்பார்ட்டன்ட். போர் எஃபெக்ட் அண்ட் குளோரைட் ஷிஃப்ட், இந்த ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுமாதிரி ஹால்டன் எஃபெக்ட் பார்த்தோம், இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து சர்க்குலேஷன் பார்த்தோம். சர்க்குலேஷன் பொறுத்தளவு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கும் ஆஸ் பர் டிஆர்பி சிலபஸ்ல சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் சர்க்குலேஷன், நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி ஆர்கன், ஆர்கன்லாம் இருக்காது, சர்க்குலேஷன், டைப்ஸ் ஆஃப் ஹார்ட், இவ்வளவுதான் நம்ம சிலபஸ்ல உள்ளது. அப்போ ஒரு வேர்டு சர்க்குலேஷன் சொன்னாவே இதுல 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் வரும். ஒன்னு வந்து டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், சரியா? அதுக்கடுத்து வந்து சர்க்குலேஷன், அதுல மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன், பர்டிகுலரா இசிஜி, அதுல இருந்து ஷியோரா ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த சர்க்குலேஷன் பார்த்தோம், பர்டிகுலரா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி ஆர்கனை பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், சரியா? வாட் ஆர் தட் 2 important things, that is a heart and blood vessels, that also we are discussed, சரியா? ஹார்ட்டும் ரொம்ப டீடைலா பார்த்தோம், ஹார்ட்டும் அது பத்தி. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா ஹார்ட்ல டைப்ஸ் ஆஃப் ஹார்ட், அது ரொம்ப முக்கியம். இது நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ல மொத்தம் ஒரு 8 ஹார்ட் சொல்லியிருக்கேன். அதுல மெயினா இந்த பல்சடைல் ஹார்ட், டியூபுலார் ஹார்ட், சேம்பர்ட் ஹார்ட், அசசரி ஹார்ட். அது டியூபுலார் ஹார்ட், பல்சடைல் ஹார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா இந்த யூனிட்ல வராட்டாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அண்ட் நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட்ஸ் அதுவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளட் வெசல்ஸ், ரிலேட்டடா பிளட் வெசல்ஸ். ஓகே, blood vessels la artery, vein and capillaries, that everything were discussed. And the circulatory media, that is a medium. What's the medium for that circulation? So particularly hemolymph in the lower animals or lower insects, lower phylums, and the lymph and the blood. இத பத்தி பார்த்தோம். What is meant by hemolymph, what is meant by hydrolymph, சரியா? And lymph, what is meant by lymph, and blood பத்தி ரொம்ப டீடைலா பார்த்தோம். பேஜ் நம்பர் 897ல இருக்கும் மெட்டீரியல் பொறுத்தளவு. அதுல பிளட்ல பர்டிகுலரா பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ், தட் எவரிதிங் வெரி டீடைலி we are discussed, particularly the blood cells, RBC, WBC. RBC டிஸ்கிரைப் பண்ணோம். WBC ல கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட், அதுல என்னென்ன டைப் இருக்கு, வாட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். இல்ல ஃபைனலா வந்து த்ராம்போசைட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். த்ராம்போசைட்ஸ் உங்களுக்கு தெரியும், த்ராம்போசைட் பொறுத்தளவு இதுல பிளட் பிளேட்லெட்ஸ் தான் த்ராம்போசைட்ஸ்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசமும் ஒரு லைட்டா டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? ஸோ இது வரைக்கும் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம, சரியா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது இதுதான். சரி, இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் டிபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் த சர்க்குலேஷன், டிபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் த சர்க்குலேஷன், இதுதான் நம்ம பார்க்க போறோம், சரியா? ஸோ ஒரு சர்க்குலேஷன் வந்து எப்படி நடக்கும் அதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் இன்னைக்கு நடத்துறதுல கன்ஃபார்மா சர்க்குலேஷன்ல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நடத்துனதுல ஒரு கொஸ்டின் ஷியரா வரும். அது மாதிரி இப்ப நடத்துறதுலயும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். சர்க்குலேஷன்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஹார்ட்ல என்னென்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம பேசிக்கான விஷயங்கள். அது வேணா லைட்டா இந்த இப்ப நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும். அது பிளஸ் ஒரு டிஸ்பிளேல ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சரும் நான் காமிச்சிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, இல்லை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன், ரைட்? ஸோ இதுல இது ஒரு ஜெனரலா ஹார்ட் யூ நோ வெரி வெல். நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் பார்க்கணும்னா ஐ திங்க் 112 யூனிட் 6 பார்ட் 1 மெட்டீரியல்ல
112. சரியா, ஒர்க்கிங் மெக்கானிசம் இதை நம்ம பார்க்க போறோம். ரைட். ஸோ இதுல நீ கிளாஸ் நல்லா கவனிங்க. கிளாஸ் நல்லா கவனிச்சாலே போதும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். கிளாஸ் சரியா கவனிக்கலாம். இது கொஞ்சம் எப்படி இன்டைரக்டாலாம் கொஸ்டின் நான் கேட்பேன். இந்த கம்மிங் சண்டே டெஸ்ட் இருக்கு. சரியா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டிபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் சர்க்குலேஷன். ஸோ ஒரு சர்க்குலேஷன் எப்படி நடக்குன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹார்ட்டை பத்தி லைட்டா சொன்னேன். இருந்தாலும் இங்க வந்து ரைட் ஏட்ரியா அண்ட் லெஃப்ட் ஏட்ரியா. சரியா, ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரு ஏட்ரியம். சரியா, ஒரு ஹார்ட்டை பத்தி லைட்டா சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு உள்ள போறேன். சரியா, generally two atrium, right and left, and two ventricle, left, right and left. Okay, and that everything will be controlled that valves. Okay, so இதுல வந்து right side, left side valves இருக்கும். Everything is a papillary muscles. இந்த பாத்தீங்களா, இந்த papillary muscles இந்த இப்படி போடுறதுல இந்த இதுல தான் கார்டே டெண்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார் போன்ற ஒரு அமைப்பு தான் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். சரியா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. சரியா, ஸோ இதுல நம்ம மெயினா பார்க்க போறது வந்து ஹவு தட் ஒர்க்கிங் மெக்கானிசம், ஒரு ஒர்க்கிங் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு பிக்சர் காமிக்க ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. சரியா, அதுக்கு முன்னாடி ஓகே, இந்த பிக்சர் ரைட். ஸோ இந்த பிக்சர்ல ஹவு, அதாவது வாட்ஸ் த மெக்கானிசம் ஆஃப் தட் பிளட் சர்க்குலேஷன், எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்குது அதான் பார்க்க போறோம். சரியா, ரைட். ஸோ இதை நீங்க பேசிக்கா இல்ல, இது விட நான் சிம்பிளா ஒரு டயக்ராம் போடுறேன். லாஸ்ட் கிளாஸ் நடத்தினது இதெல்லாம் அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டயக்ராம் காமிக்கிறேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு, இல்லைன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு நிமிஷம். எஸ், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன் பத்தி பார்க்கிறோம். மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன். சரியா, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹார்ட் ஆக்சுவல் த 4 சேம்பர். நான் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்றேன். ஹார்ட் இஸ் அ 4 சேம்பர். சரியா, ஒன்னு என்ன, 2, அதாவது ஏட்ரியா, தட்ஸ் அ ரைட் ஏட்ரியா அண்ட் லெஃப்ட் ஏட்ரியா அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். பிக்சர் போட வேண்டாம், நான் போட்ட பிறகு வேணா நீங்க ஒரு டயக்ராம் வேணா மெட்டீரியல் ஓரமா போட்டுக்கோங்க. எக்ஸாக்ட் இந்த மாதிரி இருக்காது மெட்டீரியல்ல. சரியா, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான். ஏன்னா நம்ம மெக்கானிசம் டிஸ்கிரைப்ட் அபவுட் தட் மெக்கானிசம் ஆஃப் அதெல்லாம் கேட்க போறது கிடையாது. ஃபுல்லா எம்சிக்யூ தான். அந்த பாயிண்ட் ஆஃப் தான் நடத்துவேன். கிளாஸை நல்லா கவனிங்க. சரியா, ரைட். இப்போ ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ ஆக்சுவல் தட் ஹார்ட்ஸ் ஆர் டோட்டலி the 4 chambers is there. So all chambers are perfectly divided with the help of that septum, interatrial septum, interventricular septum and auriculoventricular septum. சரியா, பக்காவா டிவைட் ஆயிருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு எந்த இதுக்குன்னு. ரைட். So the right atria and right ventricle having a 3 cuspid valve, அத tricuspid. அந்த 3 கோடு போட்டுருக்கனா, left atria and left ventricle having a 2 கோடு போடுறேன். அப்ப bicuspid valve. இது ஒரு டிஆர்பி கொஸ்டின். எங்க பைகஸ்பீட் இருக்கு, எங்க ட்ரைகஸ்பீட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரியா, சோ ட்ரைகஸ்பீட் வந்து ரைட் சைடு, பைகஸ்பீட் வந்து லெஃப்ட் சைடு. மறந்துடாதீங்க, ஆப்ஷன் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எது பவர்ஃபுல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3 பேர் இருந்தா தான் பவர்ஃபுல். அப்ப ட்ரைகஸ்பீட் வந்து ரைட் சைடு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட், இது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி அண்ட் இங்க வந்து ஆர்கன் மென்ஷன் பண்றேன். ஆர்கன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடின்னு அர்த்தம். சரியா, இங்க வந்து மேல என்ன இருக்குன்னா லங்ஸ், ரெஸ்பிரேஷனுக்காக இங்க மேல வந்து லங்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். இப்ப யூ நோ வெரி வெல், ஜெனரலி the different parts of the organ, the respiration will be take space. So here particularly in the case of the deoxygenated blood, okay va, என்ன கலர் கொடுக்கலாம், oxygenated, okay, green ஏ கொடுக்கிறேன். ஒரு deoxygenated blood, listen here. So different parts of the body, it collect the deoxygenated blood with the help of the 3 veins. மொத்தம் 3 வெயின் மூலம் கலெக்ட் ஆகுது. என்னென்ன வெயின் கேட்டா, இப்ப நம்ம பாடியில
ஹெட்ல இருந்து பாதம் வரைக்கும் கீழே வரைக்கும், சரியா? தலையில இருந்து பாதம் வரைக்கும் சொல்லுவோம்ல. above the heart, நம்ம ஹார்ட்டுக்கு மேல உள்ள ஆர்கன்ல இருந்து to collect the deoxygenated blood and pour into the right atria with the help of superior vena cava. This is a one blood vessels vein. Below the heart, what are the organs that are working to collect that deoxygenated blood and pour into the right atria with the help of inferior vena cava. Superior vena cava, superior na மேல, inferior na கீழ. முடிஞ்சு வச்சா? Right. சரி சார், அப்ப heart also one of the organ, no? The in and around the heart to collect the deoxygenated blood and pour into the right atria with the help of coronary sinuses. So these are the three important blood vessels, vein particularly. So you know very well the vein to collect that deoxygenated blood CO2 na mention பண்றேன். So now that it filled with the CO2 blood in right atria. Okay, so now right atria will be relaxed state. Relaxed state மெட்டீரியலே பார்க்க வேண்டாம், நீங்க நான் சொல்ல மெட்டீரியலே பார்க்காதீங்க, நான் போர்டை மட்டும் பாருங்க. மெட்டீரியல் சில பேர் வந்து மெட்டீரியல் எங்க சார் எந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, அந்த பேஜை திருப்ப, இந்த எதையும் திருப்ப கூடாது. நான் சொல்ல போர்டை மட்டும் பாருங்க, பிறகு பொறுமையா மெட்டீரியல் ரீட் பண்ணி பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே, now the right atria will be filled with that deoxygenated blood. That relaxed state we are called as a diastole. Okay, that will be heart chamber will be contract, that is called systole. அதாவது இதயம் சுருங்குக்கு பேரு சிஸ்ட்ரோல், இதயம் விரிவடைக்கு பேரு டயஸ்டோல். அப்ப சிஸ்ட்ரோல் டயஸ்டோல், சரியா? அந்த மாதிரி. அப்ப இங்க ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்குது. அப்ப at the time of the right atria இங்க சிஸ்டோல் நடந்தா என்ன ஆகும்? The through tricuspid wall, that CO2 blood will be enter into the right atria to right ventricle. Okay, again that right ventricle, listen carefully, again the right ventricle, it will be contraction, the chamber will be contract, that is systole will be occurs. So that time the blood vessels will be another one important blood vessels, it collect the head, என்ன blood இருக்கு? deoxygenated blood. So எப்பவுமே deoxygenated blood வந்து vein தான் கொண்டு போகணும். But here one exceptional case is that, here one exceptional case, that exceptional case are pulmonary artery. This is an exceptional case. So the pulmonary artery collect the deoxygenated blood in right ventricle to lungs. Right ventricle to lungs. Okay. So now the எதுக்காக lungs போகணும் அப்படின்னு கேட்டா, you know very well the lungs they want to purify. என்ன செய்யணும்? purify பண்ணணும். அப்ப CO2 வந்து purify பண்றதுக்காக lungs போகுது. Now the lungs will be பக்கா, it will be purified into that. சரியா? எல்லாமே பக்காவா purify ஆயிடுச்சு. purify ஆன பிறகு அது திரும்ப எங்க வரணும்? ஹார்ட்டுக்கு வரணும். சரி, அப்ப என்ன பிளட்டா மாறிடுச்சு? ஆக்சிஜனேட் பிளட். ஏங்க இங்க ஆல்மோஸ்ட் வந்து CO2 பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுச்சு. சோ அப்ப இங்க உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்சிஜனேட் பிளட் எப்படிதான் எந்த பிளட் வெசல்ஸ் கொண்டு வரும்னா ஆர்டரி தான் கொண்டு வரும். பட் ஹியர் ஒன் எக்ஸெப்ஷன் கேஸ், தட் இஸ் கால்ட் pulmonary vein. Pulmonary vein collect the oxygenated blood from lungs to left atria, the heart ன்னு சொல்லலாம், இல்ல left atria. Now the left atria will be filled with oxygenated blood. Now left atria will be, again that contraction will be takes place at the time the through bicuspid wall, the oxygenated blood will be enter into the left atria to left ventricle in the direction. எப்படி left right சொன்ன, right side சொன்னா அது மாதிரி. Next left ventricle. Now the left ventricles, you know very well, left ventricle வந்து again the contraction will be takes place. That is a systole will be takes place. இங்க இருந்து நேரா different parts of the body, எங்க தலையில இருந்து கால் வரைக்கும், சரியா? with help of that aorta. இதுக்கு பேர் என்னன்னா அயோட்டா. தமிழ்ல வந்து மகாதமனி இல்லைன்னா பெருந்தமனி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஏன் மகாதமனி பெருந்தமனி சொல்றாங்க? இருக்கிறதுலே பெரிய பிளட் வெசல்ஸ் இதுதான், இருக்கிறதுலே பெரிய பிளட் வெசல்ஸ். சரியா? அது எங்க இருந்து போகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு போகும். என்ன பிளட் எடுத்துட்டு போகுது? தட் இஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ அப்ப இந்த சேம்பர்லயே 4 சேம்பர்லயே இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் நல்ல திக்கா இருக்கும், அந்த பாப்புலரி மசில்ஸ் எல்லாமே. ஏன்னா இது தலை பாதத்துல இருந்து தலை வரைக்கும் வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்ப அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்ப வந்து அது ரொம்ப திக்கா இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. Now that oxygen blood will be enter into that எங்க போகுது? different parts of the body. Again that everything will be respiration takes place. Next இது எல்லாமே என்ன மாறிடுது?
ஆக்சிஜன்ல இருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடா மாறுது. திரும்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து திஸ் சுப்பீரியர் வினைக்கவா இன்ஃபீரியர் வினைக்கவா அண்ட் கரோனரி சைனசஸ் அப்படி நெக்ஸ்ட் ஏற்றியத்துக்கு ரைட் ஏற்றியம் வருது, திரும்ப ரைட் வென்ட்ரிக்கிள் போகுது, அடுத்தது மேல லங்ஸ் போகுது, இப்படியே வரும். திஸ் இஸ் எ மெக்கானிசம் ஆஃப் தட் சர்க்குலேஷன். இவ்வளவுதான் மேட்டர். இதான் மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன் சொல்றது. சரி, இதுல உள்ள இன்லெட் வால்வ் எது சார் அப்படின்னு கேட்டா உள்ள வால்வ் அந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கல, ரைட் சைட்ல வந்து ட்ரைகாஸ்பிட் வால்வ், லெஃப்ட் சைடு வந்து பைகாஸ்பிட் வால்வ். இதுல இன்னொரு டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பைன் என்னது 2, அப்ப அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால்ட் மிட்ரல் வால்வ். நான் வச்சுக்கோங்க, பைகாஸ்பிட் வால்வுக்கு தான் இன்னொரு பேரு மிட்ரல் வால்வ். சரியா? சரி, இது இன்லெட் வால்வ். சரி சார், அப்ப அவுட்லெட் வால்வ் இருக்கா? எஸ், இந்த இடத்துல ஒரு வால்வ் இருக்கு, இங்க ஒரு வால்வ் இருக்கு. இதுதான் அவுட்லெட் வால்வ். ஸோ அவுட்லெட் வால்வ் எதுக்கு சார்னா, அதாவது எனிவே இந்த இன்லெட் வால்வும் அவுட்லெட் வால்வும் என்ன பர்பஸ்க்காக இருக்கும்னா, டு பிரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். அதாவது பிளட் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் வெசல்ஸ் வந்து ஒன்லி ஒன் வே டைரக்ஷன்ல தான் பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். The circulation will be occurs only one way direction. ஒன் வே தான். அதே பிளட் வெசல்ஸ்ல திரும்பலாம் வெளியே பேக் சைடு வராது. சரியா? அப்ப இதெல்லாம் இந்த வால்வுனா அதை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். இதுல மெயினா பாருங்க, ஆக்சிஜனேட்டட் பிளட். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ட்ரைகாஸ்பிட் எதுல சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்கிறேன் பாருங்க. இப்ப ட்ரைகாஸ்பிட் வால்வ், பைகாஸ்பிட் வால்வ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. பைகாஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, மிட்ரல் வால்வ். சரியா? அது மாதிரி அவுட்லெட் வால்வ், இது அயோட்டால இருப்பது பேர் அயோட்டிக் வால்வ், இது பல்மரி ஆர்டரியில் இருப்பது பல்மரி ஆர்டரி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு அவுட்லெட் வால்வ். சரியா? நான் சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக இந்த பிக்சரை போட்டிருக்கேன். இதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சேன். சரியா? ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக. ஏன்னா MCQ பொறுத்தளவு இந்த பிக்சர் இருந்தா போதும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரி, வேற என்ன சார் இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது சர்க்குலேஷன் வந்து ரெண்டு சர்க்குலேஷன் இருக்கு. ஒன்னு சிஸ்டமிக் சர்க்குலேஷன், இன்னொன்னு பல்மரி சர்க்குலேஷன் அப்படின்னு இருக்கு. நல்லா ஞாபகம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி நேரா, நான் இந்த பிளாக்ல வேணா போடுறேன், இப்படி இங்க ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏற்றியத்துல வந்து முடியும். எது? இதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். எங்க ஸ்டார்ட் ஆகுது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏற்றியத்துல. சரியா? அப்ப இந்த சர்க்குலேஷன் பேர் தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப பல்மரி சர்க்குலேஷன்னா இங்க லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொன்ன மாதிரி இங்க என்னது, ரைட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி எங்க வந்து முடியுது? இது வந்து பல்மரி சர்க்குலேஷன். ஏன்னா இது வந்து பல்மரி ஆர்டரி, பல்மரி வெயின் இருக்கு. இதுக்கு பேர் என்னது? பல்மரி சர்க்குலேஷன். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் ஏற்றியத்துல முடியும். இங்க என்ன சொன்னேன்? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆகி ரைட் ஏற்றியத்துல முடியும். இதுதான் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். சர்க்குலேட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வேர் ஆக்சுவல் பி ஸ்டார்ட், வேர் ஆக்சுவல் பி எண்ட். இதுவும் சில நேரம் மறந்துடும், திடீர்னு எங்க ஸ்டார்ட் ஆகும்னா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது SLV, செல்வி. செல்விக்கு இதா சார் ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படியே ஒரு கோயின்சிடா வருது இல்ல, SLV செல்வி. கரெக்டா இருக்கா? அவ்வளவு முடிஞ்சு வச்சு. SLV செல்வி. இது என்ன சார் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. S மீன்ஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், L மீன்ஸ் லெஃப்ட், V மீன்ஸ் வென்ட்ரிக்கல். அப்ப சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் இன் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அவ்வளவுதான். அப்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஸ்டார்ட் ஆனா கண்டிப்பா அது எங்கதான் முடியணும்? ரைட் ஏற்றியத்துல தான் முடியணும். முடிஞ்சு வச்சு. இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்மரி சர்க்குலேஷன் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, LORD, லார்டு. லார்டுன்னு உங்களுக்கு யாருன்னு தெரியும்? கடவுள். லார்டுன்னா கடவுள். அப்ப இது என்ன சார் சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்க வேண்டாம். இது வந்து L மீன்ஸ் லெஃப்ட் சைடு. இங்க பாருங்க, இந்த ரெண்டு சைடு லெஃப்ட் சைடு எவ்ரிதிங் ஆக்சிஜனேட்டட் பிளட், ரைட் சைடு எவ்ரிதிங் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இங்க பாருங்க, இங்க ரெண்டுமே ஆக்சிஜனேட்டட் லெஃப்ட் சைடு, இது ரெண்டுமே என்னது? ரைட் சைடு. சரியா? சோ ஹார்ட் கடவுள் மாதிரி வச்சுக்கோங்களேன். லார்டு, அந்த ஃபார்முலாக்காக சொல்றேன். லார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வேற ஒன்றும் பெருசா கேட்க போறது கிடையாது. என்னென்ன சர்க்குலேஷன் எங்க நடக்கும், எப்படி போகும், இந்த சர்க்குலேஷன் ஒரு TNPSCல கேட்ட கொஸ்டின், ரொம்ப பேசிக் கொஸ்டின். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்லயே கூட கேட்கிறேன் இல்லைன்னா. அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் வெசல்ஸ் பேர் என்ன சொல்லுங்க?
Right atrium. Right atrium. Right atrium. Superior vena cava. க்ளோஸ் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. ஓகே, இது டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி இதுல இருந்து ஹார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் வெசல் பேர் என்னன்னு கேட்டேன். இதுல எதெல்லாம் இது எதெல்லாம் வந்து பிளட் வெசல்ஸ் வரும் பாருங்க. இந்த 3 வருமா? எது சுப்பீரியர் வினைக்கவா, இன்ஃபீரியர் வினைக்கவா, கரோனரி சைனசஸ் ஹார்ட்டுக்கு வருது. இது ஒண்ணு ஹார்ட்டுக்கு வருதுல, அப்ப இது என்னது? பல்மனரி வெயின். அப்ப இது காமனா என்ன சொல்லலாம்? வெயின் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் ஆன்சர். இது ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. ஹார்ட்டுக்கு வர்றதெல்லாம் வெயின். அதே கொஞ்சம் அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. ஹார்ட் விட்டு வெளியே போறதெல்லாம் எதுன்னு பாருங்க. முடிஞ்சு வச்சு. அது ஆர்டரி ஜெனரலா தான் நான் கேட்கிறேன். இவ்வளவுதான் சார். சில கொஸ்டின் வந்து டிஆர்பிலேயே பேசிக்கா இருக்கும். அதை முதல்ல கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஆளுங்க. பிறகு என்னமோ இதுல ட்விஸ்ட் பண்ணிருப்பானோ, அப்படி பண்ணிருப்பானோ, அப்படி ஓவரா திங்க் பண்ணி திரும்ப வந்து மாத்தி எழுதிட்டு வந்து அங்க வீட்டுக்கு வந்த பிறகு எழுதுனது கரெக்டா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே எது கிளிக் ஆகுதோ அதான் சார் ஆன்சர் இருக்கும். இவ்வளவுதான் சார் மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன். ஓகே, ஒரு சர்க்குலேஷன் என்னன்னா இவ்வளவுதான். இதே தான் இங்க நான் ஒரு பிக்சரை காமிக்கிறேன். இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இங்க பாருங்க, இங்க டிஷ்யூ. ஓகேவா? என்ன கலர் போட? ஓகே, லிசன். இது வந்து டிஷ்யூ. இப்ப இந்த டிஷ்யூல இருந்து என்ன பாருங்க, இப்ப ஆக்சிஜன் அந்த CO2 இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, CO2 பிளட் கொண்டு வருது. இங்க என்ன சொல்லிருக்கோம்? சிஸ்டமிக் வெயின் சொல்லிட்டேன். அதான் நாங்க 3 இதா சொன்னேன். இதுதான் சுப்பீரியர் வினைக்கவா, இன்ஃபீரியர் வினைக்கவா, கரோனரி சைனசஸ் சொன்னேன். ரைட் ஏட்ரியத்துல அந்த கிரீனை மட்டும் பாருங்க, ஆரோ மார்க். ரைட் ஏட்ரியத்துக்கு வருது. ரைட் ஏட்ரியத்துல ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இங்க இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பாருங்க பல்மரி ஆர்டரி எங்க போகுது? இதுதான் வந்து ஆல்வியோலஸ், லங்ஸ். சரியா? உங்களுக்கு தெரியும் மெயினா இந்த இதை பாருங்க, இது எல்லாமே பர்சன்டேஜ் தான். இது கொஞ்சம் டீப்பா கேட்டா சார் பர்சன்டேஜ் சொல்றதை விட மில்லிமீட்டர் மெர்க்குரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இப்ப PCO2 இந்த இடத்துல எப்படி சார் இருக்குன்னு கேட்டா 45 mmHg இருக்கும். ஆக்சிஜனும் இருக்கத்தான் செய்யும் 40 mmHg. இங்கிட்டு போகும்போது இந்த போது பாருங்க, அப்ப இங்க ஆல்மோஸ்ட் PCO2 எவ்வளவு? 40. சரியா? அப்ப ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன் இந்த ஆலியோலஸுக்கும் இந்த பிளட் வெசல்ஸ்க்கு நடுவுல இது நடக்கும் த்ரூ டிஃப்யூஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சர்க்குலேஷன் ரெஸ்பிரேஷன் நடத்தும் போது சொன்னேன், டயட் லெக்சர்ல இந்த கொஸ்டின் வந்ததுன்னு வேற சொன்னேன். அதாவது ஆல்வியோலஸுக்கும் பிளட் கேப்லரிக்கு நடுவுல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி கேசஸ் என்ன மெத்தட்ல நடக்குதுன்னு கேட்பாங்க. நீங்களாட்ட ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லாதீங்க, சிம்பிள் டிஃப்யூஷன். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஸோ ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன். அப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடு ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்குன்னா இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க PCO2 வந்து 104, இங்க கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்கு? இங்க 40 தான் இருக்கு. அப்ப திரும்ப இங்க என்டர் ஆகுது. அவ்வளவுதான். என்டர் ஆனோம்னா திரும்ப பல்மனரி வெயின் என்டர் இன்டு தட் ஹார்ட். சரியா? திரும்ப ஹார்ட்ல இருந்து திரும்ப இங்க வருது, திரும்ப இங்க இருந்து பம்ப் பண்ணி தான் இது வந்து என்ன சொல்ற சிஸ்டமிக் ஆர்ட்னு அயோட்டான்னு சொன்னோம். இங்க என்ன டைப் ஆஃப் பிளட் வந்துடும்? இங்க ஆக்சிஜனேட்டட், இதுவும் ஆக்சிஜனேட்டட். இது வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு பிளட். ஓகே, டீஆக்சிஜனேட்டட். சோ அப்ப இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் எவ்வளவு ppm இது mmHg வந்துருச்சு பாருங்க, 95. திரும்ப பிளட் எங்க வருது? இது டிஷ்யூக்கு போகுது. டிஷ்யூல இருந்து திரும்ப CO2. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த கதைலாம் யாரு சொன்னா? எந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க சொல்லுங்க? வில்லியம் ஹார்வி. எஸ். சோ இப்ப நான் சொன்ன கதை எல்லாமே வில்லியம் ஹார்வி தான் பாவம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை நான் கதை அடிச்சிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? நம்மளுக்கு MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ரிலேட்டடா என்ன வேணும், இதான் ஒரு 5 மார்க் கொஸ்டின். மெக்கானிசம் ஆஃப் சர்க்குலேஷன், இதான். அவ்வளவுதான். இந்த படத்தை வச்சு அப்படியே நம்ம எழுதணும். நம்ம என்ன கொஸ்டின் வந்தாலும் எழுதலாம். இவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். இவ்வளவுதான். சரியா? ரைட். சோ போதும். இதுல வேற என்ன பெருசா ஒன்னும் கொஸ்டின் வராது. அதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இதுல டயகிராம் இருக்கான ஒரு நிமிஷம் பாத்துங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். எஸ், சொல்லுங்க சார். பல்மனரி வால்வ் பத்தி நீங்க சொல்லலைங்க சார். பல்மனரி வால்வா?
ஆர்டரி சொன்னல மிஸ், பல்மரினா பல்மரியில ஆர்டரியில இருந்தா பல்மரி சார் வால்வு. செமி லூனார் வால்வு செமி பத்தி லூனார் சொல்லுங்க வால்வு. சார். மிஸ் நான் வால்வு பத்தி திரும்ப தனியா ஒரு இதுல கூட நான் சொல்றேன். நான் செமி லூனார் வால்வு பத்தி நான் தனியா சொல்றேன். ஒரு 5 வால்வு இருக்கு. இன்னும் 2 வால்வு சொல்லல நான். செமி லூனார் வால்வுனா அரை சந்திர வால்வு இல்லைன்னா பிறை சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் செமி லூனார் வால்வுன்னு சொல்லக்கூடியது. நான் அது கொஞ்சம் அது இன்னும் 2 வால்வு இருக்குது. இந்த அதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ரைட். ஓகே, தேங்க்ஸ். சரி, கவனிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். லிசன், இது நல்ல கிளாஸ் கவனிங்க. அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சரியா? இதுலதான் சார் இந்த இதுவும் ஒரு கண்டினியூஷன் இந்த இசிஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா, இதுல பாருங்க, you know very well the right atria, a special type of node is there, that is we are called as a SA node. SA இருக்கா, SA node அல்ல sino-auricular node. Okay, next sino-auricular node, you know very well, a special type of tissue that it will be originate the impulse. இந்த impulse இது வந்து originate ஆகுது பாத்தீங்களா, இந்த impulse வந்து originate ஆகி it will be transferred into the throughout that atria, both right as well as left atria. impulse transfer நடக்குது. அந்த yellow கலர்ல கொடுத்திருக்கு பாத்தீங்களா, அதுதான். ஓகே, ரைட். சோ நெக்ஸ்ட் கரெக்டா இந்த 2 சேம்பர் ஏட்ரியா வென்ட்ரிகுலர் நடுவுல உள்ள சேம்பர்ல அதுல பர்టిక్యులர் ரைட் ஏட்ரியத்துக்கு கீழே இன்னொரு நோடு இருக்கும். and that node we are called as AV node, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர். ஏன்னா ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிகுலுக்கு நடுவுல இருக்கிறவாங்க ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடு அப்படின்னு சொல்றோம். திஸ் முதல் ஸ்ட்ரக்சரை சொல்லிடுறேன், அப்புறம் மெக்கானிசம் சொல்றேன். ஹியர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடு இஸ் தட். இந்த ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் நோடு வந்து a bunch of இந்த ஒரு yellow கலர்ல கொடுத்துங்க பாருங்க, bunch of nerve fiber, it will be enter into the ventricles. After that it will be divided into the two respective ventricle, left and right. The bunch of ventricles, everything will be again and again and again will be divided into that. ஃபுல்லா டிவைட் ஆகும். சரியா? இந்த பஞ்சா அப்படி கீழே இறங்குது பாத்தீங்களா, சோ அதுக்கு பேர் தான் பண்டில் ஆஃப் கிஸ். இங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க, பண்டில் ஆஃப் கிஸ். திரும்ப அகைன் அண்ட் அகைன் பிரான்ச்சஸா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பர்கின்ஜி ஃபைபர் ஆர் புர்கின்ஜி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா அது வந்து த்ரோட் த வென்ட்ரிக்கல், லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல், இட் வில் பி ஸ்ப்ரெட் அவுட். இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? எப்படி சார் ஹார்ட் வந்து சிஸ்டோல் டயஸ்டோல் நடக்குது அப்படின்னு கேட்டா, சிஸ்டோல் நடக்குதுன்னா இப்ப இந்த SA node, it will generate that impulse. That impulse will be transferred into the throughout the atria, and ventricle AV node also it will be receiving from that SA node that impulse. After that the AV node la next impulse நேரா எங்க போகுதுன்னா bundle of kish குள்ள போகுது. சரியா? AV node la நேரா எங்க போகுதுன்னா bundle of kish. Okay, so the bundle of kish ல இருந்து next the impulse everything will be it will be transferred into the Purkinje system or Purkinje system throughout the ventricle. அப்ப இதுதான் impulse கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது. நல்லா ஞாபகம். அப்ப இதுதான் வந்து ஒரு சிஸ்டோல் நடக்குமா டயஸ்டோல் நடக்குமா. நாங்க வந்து ஹார்ட் மெக்கானிசம் சொல்லும்போது லெஃப்ட் ஏட்ரியா மட்டும் சிஸ்டோல் நடக்குது, அடுத்த ரைட் ஏல் டயஸ்டோல், அப்படிலாம் நடக்காது. 4 சேம்பர்ஸும் மேல 2 சேம்பர் ஏட்ரியா சிஸ்டோல்னா கீழே 2 சேம்பர் வென்ட்ரிக்கல் வந்து டயஸ்டோல் இருக்கும், கீழே சிஸ்டோல் தான் மேல டயஸ்டோல் இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணா இப்படி மெல்ல நடக்கும்னு நினைச்சிடாதீங்க. சரியா? ரைட். சோ அப்ப SA node to AV node, அப்ப இம்பல்ஸ் everything will be transferred. இந்த இம்பல்ஸ் தான் என்ன செய்யும், கரெக்டா ஹார்ட் சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல். அப்ப இதுதான் வந்து ஒரு பிரஷரை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும். பர்டிகுலரா அந்த at the time of the systole 120 mm மெர்க்குரி இருக்கும் பிரஷர் சிஸ்டோல் டயத்துல. டயஸ்டோல் வந்து 80 mm மெர்க்குரி இருக்கும். சோ இது கூட கொஸ்டினா வந்திருக்கு யூஜில. இதே 80/120 தவறு, ஆன்சர் தப்பு. 120/80 தான் கரெக்ட். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சிஸ்டோல் தான் ஒரு பலூனை பிரஷர் அப்படி கீழே அப்படி அமுக்குனா பிரஷர் அதிகமா இருக்கும். அப்ப 120, 80 120 ஞாபகம் வரும். எது 80 எது 120 தான் ஞாபகம் வராது. அதுக்காக சொன்னேன். சரியா? சோ அப்ப இப்படிதான் ஹார்ட் பீட் லப் டப் லப் டப் அது எப்படி நடக்கணும் அதே நான் சொல்றேன். சரியா? ரைட். இது வந்து நார்மலா சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் நடக்கக்கூடிய விஷயம். சரி சார், ஒரு 2 சவுண்ட் சொல்றீங்களே, இந்த லப் சவுண்ட் அண்ட் டப் சவுண்ட், இது என்ன சார்? ஃபர்ஸ்ட் சவுண்ட் that's a louder sound, that is called lup and long duration sound. Almost it will take that this lup sound, it take that 0.16 to 0.9 second it will take. சரியா? அந்த அளவுக்கு அது எடுத்துக்கிடும். ஓகே, சோ இந்த அளவுக்கு அது வந்து என்ன செய்யணும், செகண்ட்ஸ் எடுத்துக்கிடும் லப் சவுண்ட்.
எப்ப சார் அந்த லப் சவுண்ட் ஃபார்ம் ஆகுனா the closure of atrioventricular wall. ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்னா எங்க சார் இருக்கும்? அந்த ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவுல இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அத நான் சொன்னல ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால். அது க்ளோஸ் பண்ணா, சிம்பிளா சொல்றேன் சார், இன்லெட் வால்வ் க்ளோஸ் பண்ணா லப் சவுண்ட் சார். முடிஞ்சா ரைட். அது செகண்ட் சவுண்ட் இஸ் டப் சவுண்ட். அது வந்து 0.1 செகண்ட் தான் எடுத்துக்கணுமா, வெரி ஷார்ப். இட்ஸ் க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால். அது வந்து எப்படின்னா அரைச்சந்திர வால்னு சொல்றோம் பாத்தீங்களா, செமிலூனார் வால். அது க்ளோஸ் பண்ணும்போது தான் டப் சவுண்ட் வரும். சரி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லப் சவுண்ட், டப் சவுண்ட். நார்மலா ஒரு ஹார்ட் பீட் ரேட் வந்து 72 to 80 டைம்ஸ் பெர் மினிட் நடக்கும். ஆவரேஜ் டூரேஷன் ஆஃப் ரேட் வந்து ஒரு செகண்டுக்கு கம்மியா தான், மேக்ஸிமம் 0.8 செகண்ட் தான் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுதான் நார்மலா உள்ள விஷயங்கள். இப்படிதான் ஹார்ட் பீட் நடக்குது. சரி, இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்குது. சரி சார், இதுல டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் பிளாக் அப்படின்னு இருக்குது. அது என்ன சார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் பிளாக்? ஹார்ட் அட்டாக் அப்படின்னு முதல்ல சொல்றேன் பாருங்க. ஹார்ட் அட்டாக் என்ன ஆகும்னா, இங்க ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்ல பிளட் கிளாட்டிங் ஆயிடுச்சு. ஓகேவா? பிளட் கிளாட்டிங் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஓவர் அக்குமுலேஷன் ஆஃப் த ஃபேட் மாலிகூல்ஸ் இந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட், the insufficient blood supply to the heart, it leads to the heart attack. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்ல சொல்ற பாருங்க. போதுமான அளவு ரத்தம் இதயத்துக்கு செல்லவில்லை என்றால், தமிழ் என்னது? ஹார்ட் அட்டாக். இதய அடைப்பா, மாரடைப்பா? தமிழ் என்ன சார்? மாரடைப்பு. கரெக்ட். ஓகே, அதுக்கு தமிழ்ல வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு. டியூ டு தட் ஹார்ட் அட்டாக், எஸ், that time that heavy chest pain will be occurs. செஸ்ட்ல வந்து ரொம்ப பெயின் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டீங்க. ஹார்ட் பிளாக்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, கவனிங்க. இந்த எஸ்ஏ நோடு இருக்கு பாத்தீங்களா, எஸ்ஏ நோடு அண்ட் ஏவி நோடு, பண்டல் ஆஃப் கிஸ் அண்ட் பர்கின் சிஸ்டம். இங்க வந்து டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்ஏ நோடு ஃபார் தட் இம்பல்ஸ் ஆர் இட்ஸ் கண்டக்ஷன். தமிழ்ல சொல்ற பாருங்க. இந்த சைனோ ஆரிக்குலர் முடிச்சல இருந்து அந்த இம்பல்ஸ் சொல்றோம்ல, சமிக்கைகள், அது உருவாவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்லைன்னா கடத்துவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இட்ஸ் லீட்ஸ் டு த ஹார்ட் பிளாக், நாட் ஹார்ட் அட்டாக். அதான் இதய அடைப்பு. தமிழ்ல சொன்னா இதய அடைப்பு. நீங்க படிச்சிருப்பீங்க, சைலண்ட் இன்ஃப்ராக்ஷன். சைலண்ட், அது சில பேர் நைட் தூங்குவாங்க சார், காலையில பார்த்தா இறந்து கிடப்பாங்க. அது அப்ப நம்ம என்ன, ஐயோ நைட்டோ நைட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது, ஹார்ட் பிளாக் தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன்லயோ இல்லைன்னா அந்த ஜெனரேட் ஆகுதுல பிரச்சனை ஆனா, அந்த கரெக்டா இந்த சீக்வன்சி, அதாவது என்ன சீக்வன்சி, எஸ்ஏ நோடு டு ஏவி நோடு, ஏவி நோடு டு பண்டல் ஆஃப் கிஸ், பண்டல் ஆஃப் கிஸ் டு பர்கின் சிஸ்டம், இந்த சீக்வன்ஸ்ல கரெக்டா போகணும். அப்பதான் சிஸ்டோல் டயஸ்டோல், சிஸ்டோல் டயஸ்டோல் நடந்துட்டே இருக்கும். இதுல நீங்க உருவாகிறதுல ஏதாவது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வேறங்களா சார்? அது சொல்லலாம். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அத சைலண்ட் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இல்ல, அது வந்து கொஞ்சம் கார்டியாக் அரெஸ்ட், அதுவும் இதுக்கு ரிலேட்டடா உள்ளதான். நம்ம டிசீஸ் நம்ம ரொம்ப சிலபஸ்ல ரொம்ப டீப்பா போக தேவையில்லை, ஏன்னா அதுதான் நம்ம சிலபஸ் இல்ல. சும்மா ஒரு இந்த 2 மெயினுக்காக நான் சொல்றேன். சோ இதுல இந்த டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்ஏ நோட் ஆர் இட்ஸ் கண்டக்ஷன், இந்த கண்டக்ட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை ஆனாலோ இல்ல ப்ரொடக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை ஆனாலும், தட் இஸ் அ ஹார்ட் பிளாக்னு சொல்றோம். வித்தவுட் சிம்டம்ஸ், அதாவது வலியே இருக்காது, அப்படியே இறந்துருவாங்க. அதான் ஹார்ட் பிளாக்னு சொல்றோம். இதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். சரியா? சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் டிசீஸ். நிறைய டிசீஸ் இருக்கு, இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், சைலண்ட் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். நெக்ஸ்ட், இது நார்மலா உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போதும். வேற இதுல நெக்ஸ்ட் நம்ம ஓரளவு மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல சில வால்வ்ஸ் வந்து பேஜ் நம்பர் 11111ல சில வால்வ்ஸ் சொல்லியிருக்காங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? பின்னாடி நான் சொல்றேன் கரோனரி வால்வ், அந்த சிஸ்டம் என்னென்ன வால்வ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர், அந்த ஒர்க்கிங் மெக்கானிசம் 112ல அது இருக்குது. 114ஆம் பக்கத்துல அந்த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப், இதுல கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தட் இம்பல்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க சார். அது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கரெக்ட் யூஜின்னு கேட்டிருக்காங்க, பிஜின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். சரி சார், அப்ப நீங்க சொல்றீங்களே இந்த சிஸ்டோல் டயஸ்டோல், இது வந்து அப்ப இந்த எஸ்ஏ நோடு தான் இம்பார்ட்டன்ட் சொல்றோம். தட்ஸ் வை திஸ் எஸ்ஏ நோடு வி ஆர் கால்ட் இஸ் a ஸ்பேஸ் மேக்கர். இதுதான் ஸ்பேஸ் மேக்கர். சரியா? அப்ப இந்த ஏவி நோடும் இம்பார்ட்டன்ட் தான். அவ இதை என்ன சொல்றாங்கன்னா ஸ்பேஸ் செப்டர்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் ஸ்பேஸ் மேக்கர், இதுக்கு பேர் ஸ்பேஸ் செப்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி, அப்ப அப்ப இந்த எஸ்ஏ நோடு வந்து நம்ம இது யாரு சார் கண்ட்ரோல் பண்ணுவானா? இது எல்லாம் பிளட், இது நர்வ் சிஸ்டம். இது எங்க பிரைனை போயிட்டு பேஜ் நம்பர் 115 கேட்டுங்க மெட்டீரியல். சரியா? அதுல எஸ்ஏ நோடு ஏவி நோடுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுல இந்த நர்வஸ் கண்ட்ரோல் ஆர் நியூரல் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க. சோ அப்ப மேல மெடுலா ஆம்பளங்கட்ட அந்த கார்டியோவாஸ்குலர் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அது பர்டிகுலரா அந்த சிம்பத்தட்டிக் அண்ட் இது நான் 7வது யூனிட்ல நடத்துவேன். சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். எது ஒண்ணு வந்து கண்ட்ரோல், ஒண்ணு வந்து கண்ட்ராக்ட் பண்ணா ஒண்ணு ரிலாக்ஸ் பண்ணும். அந்த மாதிரி தான் ஒரு இந்த ரிலாக்ஸ் இந்த எஸ்எனோட வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிடுமா. அதாவது நம்ம நல்லா யோனிங்க, நம்ம ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த இம்பல்ஸ் தான் எஸ்எனோடைய கண்ட்ரோல் பண்ணும். அங்கிருந்து வர்ற சிக்னல்ஸ் சமிக்கைகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை தான். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, டிஆர்பி பாஸ் பண்றதை விட இது பெரும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாவே பேஜ் நம்பர் 115ல கொடுத்துருக்கு. அடுத்த நியூரோஜெனிக் ஹார்ட், மயோஜெனிக் ஹார்ட் ஏற்கனவே நான் நடத்திட்டேன், டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ல நடத்திட்டேன். நியூரோஜெனிக்னா மோஸ்ட்லி நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணும் சார். நியூரோஜெனிக்னா, மயோஜெனிக்னா மசில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்ம பாடியில வந்து மசில்ஸ். சாரி, ராமச்சந்திரன் சார் என்ன வேணும், எதுக்கு அன்மியூட்ல இருக்கீங்க ராமச்சந்திரன்? எதுக்கு சார் அன்மியூட்ல இருக்கீங்க? இல்ல பாக்கல சார். பாக்கணும் சார், என்ன எப்படி இருக்கும்னு பாக்கணும். அதே மாதிரி இந்த இன்னொரு கிரிஜி வைத்தியனா அவரும் அன்மியூட்ல தான். நீங்க எதுக்கு இருக்கீங்க தெரியல. சரி பாருங்க என்ன மாதிரி செய்யுங்க. ஓகே பாருங்க, என்ன ஒரு கண்டினியூஷனு ஒண்ணு நடத்திட்டு இருக்கும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்றவா பாருங்க, எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது மட்டும் பாருங்க. சரியா? ரைட். சோ இதுல நியூரோஜெனிக் ஹார்ட் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு இருக்குது. இது ஏற்கனவே சொன்னோம். நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணதா நியூரோஜெனிக். மோஸ்ட்லி இந்த லோயர் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்த்ரோபோட்ஸ் அனலிடால நியூரோஜெனிக் சார். மயோஜெனிக்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து அது இன்வால்வ் ஆகும். நம்மளுக்குலாம் மயோஜெனிக். சரி, அதுதான் நம்ம மயோஜெனிக் ஹார்ட்னு சொல்றோம். சரி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் மெக்கானிசம் ஆஃப் தட் ஹார்ட். ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஏரியா பார்க்க போறோம். தட் இஸ் இசிஜி. இதுல 7 கொஸ்டின், 7 தான் வரும். 5 to 7 கொஸ்டின் படிச்சா டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். இது வந்து ஹார்ட் ஆஃப் தி கொஸ்டின் சொல்லுவோம். அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கணும். எங்க எப்படி கொஸ்டின் வரும்னு அப்ப கிளியரா நான் சொல்லிடுவேன், நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஒரே ஒரு நிமிஷம். இதுல எப்படி கொஸ்டின் வரும் அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஓகே, லிசன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இசிஜி. ஓகே, 116 மெட்டீரியல்ல 116. What is mean by ECG? Actually that it's a record of that electric impulse generated by the heart. நான் சொன்னேன் அந்த எஸ்ஏ நோடு, ஏவி நோடு அண்ட் பர்கின் சிஸ்டம் அண்ட் பண்டல் ஆஃப் கிஸ், இது எல்லாமே வந்து ஒரு இம்பல்ஸ், ஒரு சமிக்கைகளை கொண்டு போகுது பாத்தீங்களா. அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி பை த ஹார்ட், அதை வந்து இசிஜி மூலம் தான் நம்ம அனலைஸ் பண்றோம். இப்ப நார்மலா ஒரு இசிஜினா இதுல சின்ன வேவ்ஸ் உங்களுக்கு புரியுறக்கா இதுல காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பி, இந்த சின்ன ஒரு வேவ் மாதிரி இங்க ஒன்று இருக்கா, இதுதான் பி வேவ். அதுக்கடுத்து இங்க கீழே ஒரு இறங்குதான், இதுக்கு பேரு கியூ. அதுக்கடுத்து மேல போறது பாருங்க, இதுக்கு பேரு ஆர். நெக்ஸ்ட் கீழே வருது, இதுக்கு பேரு எஸ். அடுத்தது இப்படி நேரா வந்து ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல வரும், இதுதான் டி வேவ். ஓகே, பி கியூ ஆர் எஸ் டி. இதுல நல்லா கவனிங்க, இதுல இந்த கியூவும் எஸ்ஸும் நெகட்டிவ் வேவ்ஸ் கீழே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த எது பி அண்ட் ஆர் டி இதெல்லாம் பாசிட்டிவ் வேவ். ஓகே, ரொம்ப போட்டு இதை அனலைஸ் பண்ணி தலையெல்லாம் குழப்பிட்டு இருக்க கூடாது. நான் சொல்ற ஏரியா மட்டும் பார்த்துக்கணும். இது அப்படியே 5 மார்க்ல கேட்க போறாங்க. டிஸ்கிரைப்ட் அபவுட் தட் ஸ்லெட்ல வேணா கேட்பாங்க, சிஎஸ்ஆர்ல கேட்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் தான், வேற ஒண்ணுமே கிடையாது இங்க. சரி, 5 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க, ஒரு கொஸ்டின் ஷூரா வரும். பட் பேட் லக், போன வருஷம் மட்டும் தான் சார் வரல. அதுக்கு இதுதான் வரைக்கும் டிஆர்பில இந்த 5 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வராம இருந்ததே கிடையாது. எக்ஸப்ட் லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. சரியா? ஒவ்வொரு ஏரியாவும் படிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சேர்த்து பார்க்கணும் சொல்லியிருக்கேன். எப்படி கொஸ்டின் வந்திருக்கு எல்லாருக்கும். நான் 2001 to 2022 வரைக்கும் உள்ள கொஸ்டின் வித் கீயோட தந்திருக்கேன். அதனால அப்பப்ப என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதையும் பாருங்க நீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த இசிஜில ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொன்றும் இந்த பீன் என்ன கியூன் என்ன, இந்த பிக்யூஆர்எஸ்டி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், இதுக்கு மேல ஒண்ணும் வராது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. பி மீன்ஸ் ஏட்ரியல் டீபோலரைசேஷன்.
இதை கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க, வேற வழியே கிடையாது. நான் இந்த தேர்ட் பார்ட் ஒன்று நடத்துவேன் பாருங்க, அது இதை விட இன்னும் சிம்பிளா அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த ஏரியா வரும்போது நான் சொல்றேன். சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் என்னது, பி வந்து இந்த இடத்துல பி வேவ், அதுல என்ன போட்டிருப்பாங்க, டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. இந்த முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பக்காவா மெட்டீரியல் பக்காவா இருக்கு. ஏட்ரியல் டீபோலரைசேஷன், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அப்ப நீங்க ஆன்சர் வந்து பி வேவ் இருக்கான்னு பார்க்கணும். அதான் ஆன்சர், இவ்வளவுதான், ஒரே கொஸ்டின் இவ்வளவுதான். சரியா? அடுத்தது பிக்கு அடுத்து அடுத்தது பி அண்ட் கியூ. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பி சொன்னேன், அடுத்தது பி அண்ட் கியூ. இது என்ன சார்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ். பி அண்ட் கியூ வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ். சரியா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த பி கியூ வந்து 0.1 செகண்ட் தான் சார் எடுத்துக்கிறோம். 0.1 செகண்ட் தான் இது எடுத்துக்கிடுமா. ஓகே, அது பிக்கும் ஆருக்கும். சரியா? இந்த இருக்கு பார்த்தீங்களா, இங்க இது நான் பி கியூ மட்டும் இப்ப சொன்னேன். அடுத்து என்ன பார்க்க போறேன்னா பிக்கும் ஆருக்கும் உள்ள இன்டர்வல். இது என்ன சார்னு கேட்டா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் டைம். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் டைம் almost it will take 0.122 to 0.21 செகண்ட். இவ்வளவுதான் எடுத்துக்கிடுமா. எல்லாமே மெட்டீரியல் இருக்கும் சார். சரியா? அதுக்கு அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் என்னது, QRS. ஓகேவா? இங்க ஆரம்பிச்சு Q, இந்த மேல R, கீழே S. இதான் இருக்குல்ல பீக்க போகுது பாருங்க. இதுதான் என்னன்னா இந்த இடத்துல QRS காம்ப்ளெக்ஸ் என்ன போட்டிருப்பாங்க, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். இதுதான் சார் கொஸ்டின். இது கொஸ்டின், இது கொஸ்டின். வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஆரிகுலர் டீபோலரைசேஷன்னா பி வேவ், QRS காம்ப்ளெக்ஸ்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுங்க. மேக்ஸிமம் இதோடைய எவ்வளவுன்னா 0.08 செகண்ட் எடுத்துக்கிறோம். சரியா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ST. QRS பார்த்துட்டு ST இந்த இருக்கு பாருங்க. ST இது என்ன சார்னு கேட்டா கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன். சரியா? சோ வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ஷன் தான் STன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் தான் T வேவ். T வேவ்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். இது வந்து 0.27 செகண்ட் தான் எடுத்துக்கிடணும். வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். இதுல இவ்வளவுதான் சார் கொஸ்டின், மொத்தமே இவ்வளவுதான். ST சொல்லிட்டு அடுத்த T எத்தனை சொன்னேன், 1 2 3 4 5 6 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அதுல PQ கூட அவ்வளவா கேட்க மாட்டாங்க, 5 கொஸ்டின் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 5 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். இதை தாண்டி வராது பை. ஆனா இந்த 5 கொஸ்டின்லயும் ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் எது தெரியுமா, இதுதான். என்னது, டி வேவ். 2019 டிஆர்டி தான் கேட்டாங்க. சிஎஸ்ஆர், செலக்ட், நீட், அது என்னதான் டி வேவ்ல இருக்குன்னு தெரியல. இந்த டி வேவ் தான் கேட்கறாங்க. அந்த 5ல இந்த டி வேவ் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு. எவ்வளவுதான் சார், 5 கொஸ்டின் படிச்சு, நான் கூட 7 சொன்னேன். 5 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும் ரிப்பீட்டடா. இதுல போய் தப்பா எழுதிட்டு வந்துடாதீங்க, நல்லா கவனிங்க. அப்ப இவ்வளவு ஈஸியா சார்? என் கொஸ்டினை பாருங்க. கம்மிங் சண்டே இதை யாரு தெளிவா படிக்கலையோ என் கொஸ்டினை டச் பண்ண கூட முடியாது. நீங்க கம்மிங் சண்டே டெஸ்ட் வைக்க போறேன்ல, இந்த இசிஜில கொஸ்டின் எடுத்திருக்கேன். யாரு தரோவா இருக்காங்களோ, என்ன சார் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, 5 கொஸ்டின் தானே சார். நான் என்ன செஞ்சு தெரியுமா, சிம்பிளான கொஸ்டின் எடுக்க மாட்டேன், ஃபுல்லா பக்காவா அதை மெட்டீரியல் ரீட் பண்ணிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஃபுல்லா PQRS கொடுப்பேன், இந்த பக்கம்லாம் அதோடைய காம்ப்ளெக்ஸ் என்னென்ன ஒர்க்கு அதை கொடுப்பேன். நீங்க மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ல 4 கொஸ்டின் கொடுப்பேன். நீங்க பாருங்க, அதை தடுத்த கொஸ்டின் வரும்போது எப்படி கேட்டிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஸோ அதை வச்சு நீங்க என்னோட டெஸ்ட் நீங்க வந்து பெர்ஃபெக்டா நீங்க பண்ணிட்டாலே டிஆர்பிளா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடுவீங்க. அதை விட கொஸ்டின் பேங்க்ல இசிஜில நிறைய ஒரு மினிமம் ஒரு 20 கொஸ்டினாவது, 10 to 20 கொஸ்டின் கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கொஸ்டின் பேங்க்ல இசிஜி. அந்த கொஸ்டின் ஃபுல்லா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. சரியா? ரைட் சார், அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல ஒன்றும் பெருசா அங்க இசிஜில கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 117ஆம் பக்கம் வாங்க. இதுல இருந்து ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒண்ணு. அவ்வளவு ஆல்மோஸ்ட் சிலபஸ் பினிஷ்டு இந்த ஏரியாவை. இதுல ஹார்ட் பீட் ரேட்டு, ஹார்ட் அவுட்புட்டு, அந்த இதுலதான் அந்த ஹார்ட் ரேட், ஸ்ட்ரோக், அது மாதிரி இன்னொன்னு நான் ஹார்ட் அட்டாக் ஒன்று சொன்னேன், அது மாதிரி ஹார்ட் பிளாக் ஒன்று சொன்னேன். இதே இதுலயே ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது. சரியா? அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இந்த இசிஜி ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் டயக்ராம் இருந்தா காமிச்சிரு. இந்த இதையும் கொஞ்சம்
ஸ்கிரீன்ஷாட் எடுக்கன்னு எடுத்துக்கோங்க சார். அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இசிஜி முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா. அந்த பி வேவ், ஆர் வேவ், எஸ்டி எல்லாமே எவ்வளவு அதே மாதிரி செகண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா செகண்ட் இயர்ல இதுனா வரைக்கும் கேட்டது இல்லை, நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன் சரியா. ஆனா சிஎஸ்ஆர்ல கேட்டிருக்காங்க, டிஆர்பிலியோ சிலட்ல அவ்வளவா செகண்ட்ஸ் கேட்டதே கிடையாது. ஆனா நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன். அவை செகண்ட்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரைட் சார். ஸ்ட்ரோக் இதை பத்தி நான் சொல்லலாம். ஸ்ட்ரோக் அதாவது எப்படி பிளட் வெசல்ஸ் நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல ஏதாவது பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லீட்ஸ் டு த ஸ்ட்ரோக். அப்ப இன்சஃபிஷியன்ட் சப்ளை டு த அங்க ஹார்ட்னு சொல்ற மாதிரி இங்க பிரெயின், தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரோக். மெயினா வந்து அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து இந்த எம்போலஸ்ன்னு சொன்னேன் நான், பிளட் கிளாட்டிங் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். எம்போலஸ்னு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அது போய் அடைச்சிட்டா தான் ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் பக்கவாதம் வர்றதுக்கான காரணங்கள். சரி ரைட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 117ல இதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணுங்க. பல்ஸ் என்னது அது எல்லாமே 118 ரீட் பண்ணுங்க. ஹார்ட் சவுண்ட்ல இங்க ரொம்ப பக்காவா கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்டு இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் ஹார்ட் மர்மர், அது என்ன மர்மர், மர்மர்னா முணுமுணுத்தல். டோன்ட் மர்மரிங் அப்படின்னு நீங்க அஸ் எ டீச்சரா ஸ்டூடெண்ட்ட சொல்லுவீங்க. யாரா அது முணுமுணுக்கிறது அப்படின்னா, சில பேர் நம்ம சூசன்னு பேசிட்டே இருப்பான், அப்ப இந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பீங்க, டோன்ட் மர்மரிங் அப்படின்னு சொல்லுவீங்க. மர்மர்னா அந்த முணுமுணுக்கிறது. அப்ப இங்க என்ன சார் முணுமுணுக்கிறது அப்படின்னு கிடையாது. அது வந்து கரெக்டா அந்த அந்த இந்த சவுண்ட் வருமா, சரி அந்த சவுண்ட் வந்து கரெக்டா அந்த இருக்கணுமா, அதுல அதை வச்சு ஏதாவது அதுல பிரச்சனைக்கான டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதுதான் மர்மர்னு சொல்ல பேர். அந்த ஹார்ட் பீட் அந்த பல்ஸ் ஃப்ரீக்வன்சி, லப்புக்கு டப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதெல்லாம் அந்த பேஜ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது 119 பக்கத்துல வந்து ஒரு இதுனா வரைக்கும் நடத்தின அந்த இதை ஃபுல்லா டீட்டெயிலா ஒரு சின்ன ஹைலைட் கொடுத்துருக்கோம், அது நீங்க பார்த்துக்கோங்க. அதுல 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது இங்க வராட்டாலும் 7வது யூனிட்ல வரும். இந்த foramen of oval, the opening between the right and the left atria in the fetus. ஓகே, நான் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட்னு ஒரு டாபிக் இருக்கு, அப்ப இந்த இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் சரியா. இது எக்ஸாம் பாயிண்டா வந்து அதுதான் அதை 9வது பாயிண்ட் மட்டும் டிக் அடிச்சிருக்கேன். அப்ப மத்ததெல்லாம் முக்கியம் இல்லையா சார் கேட்கக்கூடாது சரியா. மற்றபடி ஓரளவு ஃபுல்லாவே ஒரு கிளான்ஸ் மட்டும் விட்டுருங்க சரியா. நெக்ஸ்ட் கடைசி 121ஆம் பக்கம், இதுல இருந்தே கூட கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இந்த ஆஃப் பேஜ் இருக்கு பாருங்க 121ஆம் பக்கத்துல, டைப்ஸ் ஆஃப் ஹார்ட். அவ்வளவுதான், இந்த ஆஃப் பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். மேக்சிமம் நான் சொன்னதுதான், டியூப்லார் ஹார்ட், பல்சடைல் ஹார்ட், ஆம்புலார் ஹார்ட், இந்த 3 தான் மெயினா. இந்த 3ல எக்ஸாம்பிள் கேட்பாங்க, வேற ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. அதுல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன இந்த பர்டிகுலர் ப்ரோ கார்டேட்டாலாம் வருது பாத்தீங்களா, அந்த ப்ரோ கார்டேட்டா உள்ள மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அது போதும் சரியா. சரி, தட்ஸ் ஆல் அபவுட் தட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் பார்ட் 1. ஓகே, நவ் டேக் த பார்ட் 3 மெட்டீரியல். இதே சாப்டர். இந்த பார்ட் 3 என்ன இருக்குன்னு மட்டும் லைட்டா உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துறேன். டேக் பார்ட் 3. So page number 38, unit 6, part 3, supplementary. Supplementaryனா சார் பார்ட் 1 பார்ட் 2லயே சிலபஸ் கவர் ஆயிரும். பார்ட் 3 வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா கொடுத்துருப்பேன் சரியா. ஸோ அப்படி இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நான் பார்ட் 1ன்னு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் வந்து பார்ட் 1ன்னு சொன்னா என்ன மீனிங்னா, பார்ட் 1ன்னா நீங்க பேசிக் கான்செப்ட்ல உண்டு அந்த பிசியாலஜில என்ன பார்ட் 1ல என்ன சிலபஸோ கவர் பண்ணணும், நம்ம மெட்டீரியலையும் பார்ட் 1ல என்ன கவர் பண்ணணும், பார்ட் 3ல பார்ட் 1 சிலபஸ் எவ்வளவு இருக்கோ அதையும் கவர் பண்ணணும். பார்ட் 3ல நான் தனியா டெஸ்ட் வைக்க மாட்டேன் சரியா. அங்க இந்த நியூட்ரிஷன்ல இருந்து இப்ப சர்க்குலேஷன் வரைக்கும் பார்ட் 1ன்னா நீங்க இந்த 3 ஏரியாவும் பார்த்துருக்கோம். கொஸ்டின் பேங்க் நீங்க அப்பப்ப பாத்துருங்க, தனியா அதுன்னு தனியா பார்க்க முடியாது, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சில பேர் பார்ட் 3 தனியா படிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அங்க சர்க்குலேஷன் முடிக்கிறீங்களா, டக்குன்னு பார்ட் 3க்கு வர்றீங்க, பார்ட் 3ல என்ன போட்டிருக்குன்னு திரும்ப ஓட ரீட் பண்றீங்க, அதுக்கடுத்து கொஸ்டின் பேங்க்கு போறீங்க. இதுதான் பேட்டர்ன், படிக்கிற பேட்டர்ன் இதுதான் சரியா. நீங்க பார்ட் 3 வந்து கடைசியில பாத்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம். ரைட், இது ஏற்கனவே பார்த்ததான். பேஜ் நம்பர் 38ல டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன், அதுல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். அடுத்து 39ஆம் பக்கத்துல அந்த சர்க்குலேஷன்ல சிங்கிள் சர்க்குலேஷன் என்ன, டபுள் சர்க்குலேஷன் என்ன, அதுவும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம், நீங்க பாருங்க. அதே மாதிரி அந்த ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி சர்க்குலேஷன்ல எவ்வளவு செகண்ட்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் நடக்கும், அது கீழே ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. வெர்டிபிரேட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்ல தான் இது வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபிசஸ், ஆம்பிபியன்,
இது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 சேம்பரா, 3 சேம்பரா, 4 சேம்பரா, எது எத்தனை சேம்பர், எக்ஸாம்பிள் என்ன, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரியா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஷேப்பு, ஸ்ட்ரக்சர். இதுல இன்னும் ஒண்ணு, அந்த டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் த ஹார்ட். அதாவது எபிகார்டியம், மயோகார்டியம் நமக்கு தெரியும். சரியா? அவுட்டர் மோஸ்ட், இது கூட யூஜில கேட்ட கொஸ்டின் சார். அவுட்டர் மோஸ்ட் வந்து எபிகார்டியம். நல்லா ஞாபகம், வெளியே ஹார்ட் கூட வெளியே ஒரு பேரு எபிகார்டியம். சரியா? அதே இது மிடில் என்ன இருக்கும்னா மசில்ஸ் அதிகமா இருக்கும், அது பேர் என்ன சொன்னா மயோகார்டியம். அதே இன்னர் லேயர் ஆஃப் தட் ஹார்ட்ல எண்டோனா என்ன மீனிங், இன்னர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எண்டோகார்டியம். இது கூட கொஸ்டினா கேட்கலாம். அவுட்டர் டு இன்னர், இன்னர் டு அவுட்டர், த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் அப்படின்னு கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், பேஜ் நம்பர் 41ல அது இருக்கு, அது பார்த்துக்கோங்க. அது எஸ், இந்த இங்க கொடுத்துருங்க பாருங்க. தட் இஸ் கால்ட் ஃபெராமன் ஓவல். இது நோய் சார், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அதாவது இது ஆக்சுவலா 2 ஹார்ட் சேம்பருக்கு நடுவுல. சரியா? இப்போ ஒரு ஹார்ட் சேம்பர் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஓகே, இப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி. இப்ப இது ரைட் சேம்பர், லெஃப்ட் சேம்பர் உள்ள செப்டம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல 2க்கு நடுவுல ஒரு ஹோல் இருக்குமா சார்? 2க்கு நடுவுல ஹோல் இருக்குமா? இனிஷியல் ஸ்டேஜ் மீன்ஸ் அட் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இந்த ஹோல் வந்து இதான் ஹார்ட் சேம்பர்னா, இப்படி ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி க்ளோஸ் ஆயிட்டே வந்து பக்காவா இப்படி க்ளோஸ் ஆயிருமா, 2 க்ளோஸ் ஆயிருமா. இருந்தாலும் சின்ன டிப்ரெஷன் இருக்கும். இதான் நம்ம வந்து சில நேரம் குழந்தைக்கு இதயத்துல ஓட்டை இருக்கு அப்படின்னா சரியா அட் த டைம் ஆஃப் பர்த் ஆகும்போது இது பக்காவா க்ளோஸ் ஆயிரும் ஏற்றியால உள்ள அந்த ஹோல். அப்படி இல்லை, அந்த சின்ன அந்த ஒரு டிப்ரெஷன் சொல்றோம்ல, அதுதான் நம்ம ஃபெராமன் ஓவல்னு சொல்லக்கூடியது. க்ளோஸ் ஆகலாம், அது டிசீஸ், அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுதான் அடுத்த பேஜ்ல 42ல இங்கதான் நான் பின்னாடி நான் சொல்றேன் சொன்னேன் பாத்தீங்களா, வால்வ்ஸ் ஃபுல்லா இங்கதான் சார் இருக்கு. நான் பின்னாடி 3rd பார்ட்ல பார்க்கணும்னு சொன்னேன் பாருங்க. பேஜ் நம்பர் 42க்கு வாங்க. வால்வ்ஸ் கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்லி அந்த இன்லெட் வால்வ், அவுட்லெட் வால்வ். இதுல என்னென்ன இருக்கு, இதை தாண்டி வால்வ் வரவே வராது. மொத்தம் 6 வால்வ் நான் சொல்லுவேன்னு சொன்னேன், அதான் இங்க சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வால்வ் பாருங்க, இஸ்டேஷன் வால்வ். இது என்னன்னா ஓப்பனிங் ஆஃப் தட் இன்ஃபீரியர் வீனா கேவா, அதுல போஸ்ட் கேவல் வெயின் சொல்லுவாங்க லோயர்ல. சரியா? த ரைட் ஆரிக்கல் இன் தட் ராபிட் ஹியூமன், வேரஸ் தட் ஹியூமன். சரியா? ஸோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் இஸ்டேஷன் வால்வ் எங்க இருக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து பாருங்க ஹேவர்சன் வால்வ். அடுத்தது இது பர்டிகுலரா பிரசன்ட் இன் ஹியூமன், ஆப்சன்ட் இன் ராபிட். கேட்கலாம், இது நம்மளுக்கு தான் இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க டிபேசின். இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கரோனரி வால்வ் நான் சொன்னேன். இது என்ன சார் புதுசா, இது டிபேசின் வால்வ், இதுக்கு இன்னொரு பேர். சரியா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ட்ரைகாஸ்பிட் வால்வ்னா ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அத 3 தமிழ்ல அத 3 வால்வ் இருக்குன்னு சொன்னல, அதான் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ். அதே இது லெஃப்ட் சைடு இருக்கிறது பைகாஸ்பிட், அதுக்கு இன்னொரு பேர் என்னது மிட்ரல் வால்வ். டிஆர்பில கேட்ட क्वेश्चन மிட்ரல் வால்வ். சரியா? அடுத்து 43ல பாரு செமிலூனார் வால்வ் நீங்க கேட்டீங்களே, அது வந்து பேஸ் ஆஃப் தி பல்மனரி ஆர்க் அண்ட் தி சிஸ்டமிக் அயோர்டா. அவுட்லெட் வால்வ் தான் சார் செமிலூனார் வால்வ். அரை சந்திர வால்வுகள், பிறை சந்திர வால்வுகள். மெட்டீரியல்ல பார்ட் 1ல அந்த வால்வ் படமே இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். மொத்தம் 6 வால்வ் இருக்கு. சரி, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்ம ஆரிஜின் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் பத்தி நம்ம ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம். எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டல் ஆஃப் கிஸ் அண்ட் பார்கின் சிஸ்டம். சரியா? ரைட். ஸோ இதுல இசிஜி, அடுத்தது இசிஜி இருக்கு. இசிஜி பேஜ் நம்பர் 44. அதுல ரைட்டா அது நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் சொல்லியிருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்த பேஜ்ல தான் இருக்கு. மற்றதெல்லாம் டிசீஸ் தான், இதுக்கு ரிலேட்டடா உள்ள டிசீஸ் ஹியூமன்ல நார்மலா எவ்வளவு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இசிஜி அடுத்து தான் வரும். இதுல மெக்கானிசம் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இது ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்துட்டோம் 45ஆம் பக்கத்துல. என்னென்ன மெக்கானிசம், அது மாதிரி ஹார்ட் சவுண்டு, ஃபர்ஸ்ட் சவுண்ட் செகண்ட் சவுண்ட் தான் பார்த்தோம் பாருங்க. 3rd and 4th ஹார்ட் சவுண்ட் ஆல்சோ இஸ் தேர். இது ரொம்ப டீப். இது வந்து வேற புக்கு சார், அது வேற புக்கு. சரியா? இது ஸ்டாண்டர்ட் ஒரு புக்கு. சரியா? ஜென்ரலா வந்து இதுல போனோ கார்டியோகிராம்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு அந்த ஹார்ட் பீட்டை வந்து அந்த சவுண்டை நல்லா பார்க்கலாமா. நார்மலா வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்போம். சரியா? இதுவும் அந்த அனலைஸ் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்றாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா ஹார்ட் வந்து ரெஸ்ட் எடுக்குமா சார்னா கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கும். எப்ப சார்? இறந்த பிறகா? இல்ல, இன் பிட்வீன் த லப் அண்ட் டப் சவுண்ட்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்றாங்க. சரியா? ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் மற்றதுல நீங்க பார்த்துக்கோங்க. இசிஜி வந்து பேஜ் நம்பர் 46ல இருக்கு பாருங்க. இதுலயும் நான் ஏற்கனவே சொன்னதான் இசிஜி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இசிஜி தான். ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லிட்டேன் நானு. சரியா? இதுல 5 டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேவ் எது பாசிட்டிவ் வேவ் இது கூட ஒரு கொஸ்டின் வரும். நான் சொன்னேன்னா எது இந்த இடத்துல இந்த 2 வந்து நெகட்டிவ் வேவ், அந்த 3 வந்து பாசிட்டிவ் வேவ், அது கேட்கலாம். இதுல கொஞ்சம் டீட்டெயிலா இருப்பாங்க. பி வேவ்னு என்ன, QRS, டி வேவ்ஸ், இது ஃபுல்லாவே இதுல ரொம்ப பிரீஃபா டீட்டெயிலா அங்க டீட்டெயிலா இருக்கும். பார்ட் 1ல இது ரொம்ப பிரீஃபா தேவையானது மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ்க்கு பிளட் வெசல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நம்ம டீட்டெயிலே பார்த்துட்டோம். அதோட டைப்ஸ் என்னென்ன பிளட் வெசல்ஸ்க்குள்ள அதுல 3 லேயர்ஸ் என்ன இருக்கும், ஆர்டரிக்கும் வெயினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் 47ல இருக்கும். 48ல அதுக்கு ரிலேட்டடா உள்ள டிசீசஸ், சரியா, என்னென்ன டிசீஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் தி பிளட் பிரஷர், அது ஃபுல்லா இருக்கும். 49ல இதெல்லாம் ரொம்ப டீப் சார். ஏர்டெல் இது ஸ்பெசிஃபிக்கா இல்லை, இருந்தாலும் ஏர்டெல் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பாடியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏர்டெல் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் வீனஸ் சிஸ்டம் 50ல சொல்லியிருப்பாங்க. போர்ட்டல் சிஸ்டம் நம்ம சிலபஸ் கிடையாது, இருந்தாலும் சும்மா லைட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் இம்னாலஜியா லைட்டா டச் பண்ணும் 8வது யூனிட்டா. அதாவது ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. 51, 52 அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்லிட்டு 53ல கொடுத்துருப்பேன் பாருங்க மெட்டீரியல்ல. இதுவும் இம்னாலஜில வரும், இந்த யூனிட்ல வராது. இருந்தாலும் நம்ம ஓவராலா சிலபஸ் முடிச்ச பிறகு இது இம்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த லிம்ப்னு என்ன, லிம்பாட்டிக் ஆர்கன் என்ன, ஸ்பிளின்னு, இதெல்லாம் நம்ம இம்னாலஜி வரும். தைமஸ் கிளாண்டு, சரியா, இது எல்லாமே நம்ம இம்னாலஜி வரும். லிம்ப் நோடு, அதெல்லாம் 8வது யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? அவ்வளவுதான், அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே முடிஞ்சு. ஓகே, ரைட். சோ இது தேர்ட் பார்ட்ல உள்ள சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ எஸ்ஏ நோடு தான் நம்ம பேஸ் மேக்கர்னு சொல்றோம்ல சார். அதுதான் வந்து இப்போ ஆர்டிபிஷியல் பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க. அதுனா இஸ் வொர்க் அபவுட் லைக் பேட்டரி தான் சார். அதான் ஆர்டிபிஷியல் ஸ்பேஸ் மேக்கர். அதாவது நம்ம ஆர்டிபிஷியல் செயற்கையா வந்து இப்போ வந்து 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் அப்படி நிறைய இருக்குது. அதாவது அந்த எஸ்ஏ நோடு செய்யற வேலைய ஒரு சின்ன பேட்டரி, லித்தியம் பேட்டரி மாதிரி ஒரு பேட்டரி இருக்குது, அது வந்து செய்யும். அது வந்து ஆர்டிபிஷியல் ஸ்பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டிபிஷியலா செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே. சரியா? ஆமா, எஸ், ஷூர். அதான் நம்ம லித்தியம் பேட்டரின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பேட்டரி பொறுத்து தான் அந்த அதோட ரேட் இருக்கும். அதாவது 5 இயர்ஸ் நம்ம இந்த வாட்ச்ல பேட்டரி போடுறோம்ல சார், 4 மாசம் பேட்டரி போடவா சார், 1 வருஷம் பேட்டரி போடவான்னு கேட்பான். அதாவது அந்த பேட்டரி அந்த எவ்வளவு பவர் இருக்கு அதை வச்சுதான் அதோட ரேட்டும் பிக்ஸ் பண்ணப்படுகிறது. சரியா? ரைட், ஓகே. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு விஷயம், அந்த நான் சொல்றது எழுதுங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம், ஒரு மெட்டீரியல் எழுதுங்க நீங்க. சரியா? ஹீமோசைட்ஸ் இன் ட்ரோசோஃபிலா. Hemocyte in Drosophila or plasmatocyte. அதாவது ட்ரோசோஃபிலால உள்ள ஹீமோசைட்ஸ் எல்லாம் எதுன்னு நான் சொல்றேன். சரியா? ஹீமோசைட்ஸ் இன் ட்ரோசோஃபிலா ஆர் ARER, பிளாஸ்மோசைட்ஸ், லெமிலோசைட்ஸ் LAMELLO, கிறிஸ்டல் 2 L போடுங்க, CRYSTAL, கிறிஸ்டல் செல்ஸ். இது என்ன சார்னு கேட்டா இதுதான் ஹீமோசைட்ஸ். ஹீமோசைட்ஸ் இன் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அப்படி போட்டாலும் சரி, இல்லைன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு போட்டாலும் சரி. சரியா? இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வேற இன்னும் சொல்லாத பாயிண்ட் வேற என்ன இருக்கு இதுல? இப்ப ஒரு ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் சொன்னேன், ஓகேவா? இங்க ஹீம் இருக்குன்னு சொன்னேன். இப்படி ஹீம் 4 பக்கம் என்ன இருக்கும், ஹீம் இருக்கும். சரியா? the ion will be heme means that is ion, that is ferrous 2+. சரியா? that ion is attached to the globin. எப்படி? இந்த பாண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து நான் செகண்ட் யூனிட் நடத்துவேன், இருந்தாலும் இப்ப சொல்றேன். கோஆர்டினேட் பாண்ட். நோட் பண்ணிக்கோங்க, கோஆர்டினேட் பாண்ட். சரியா? அதாவது ஹீமையும் குளோபினையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்ட் எதுன்னு கேட்பாங்க. கோஆர்டினேட் பாண்ட்.
அடுத்து நான் சொல்றது எழுதுங்க. blood vessels of diaphragm. blood vessels of diaphragm we are called as pernic. அது பேர் என்னன்னா பெர்னிக் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிளட் கிளாட்டிங்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம் சார். 9 ஃபேக்டர் பிளட் கிளாட்டிங் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? ஓகே சார், போதும். இப்ப இவ்வளவு நேரம் ஆல்மோஸ்ட் 1 hour நடத்திருக்கேன். ஓகே, இந்த 1 hourல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ட் 2 எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் டேக் பார்ட் 2. பார்ட் 2ல என்ன சார் இருக்குன்னு கேட்டா மசில்ஸ் இந்த மொத்தமே நம்ம என்னென்ன டாபிக் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜெனரலா சில விஷயங்கள் மட்டும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்கும். சரியா? அடுத்து நம்ம பிசியாலஜில செகண்ட் பார்ட்ல என்னென்ன இருக்குன்னா நம்ம சிலபஸ் படி சொல்றேன், மூவ்மெண்ட்ல மசில்ஸ். ஓகே, ஸோ மசில்ஸ் பொறுத்தளவு 2 கொஸ்டின் ஷுவரா வரும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் பேட் லக், போன வருஷம் மசில்ஸ்ல 4 கொஸ்டின் கேட்டாங்க. 4 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கொஸ்டின் மசில்ஸ் கேட்கவே கூடாது. சர்க்குலேஷன்ல போன வருஷம் சர்க்குலேஷன்ல ஒரு கொஸ்டின் கூட வரல சார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அப்போ இந்த வருஷம் இதுல வராது அப்படிலாம் கிடையாது. அதே சர்க்குலேஷன் 2019ல 2 கொஸ்டின் வந்துச்சு, மசில்ஸ்ல 2 கொஸ்டின் வந்தது. போன வருஷம் மசில்ஸ்ல 4 கொஸ்டின். அப்படி எடுத்தவங்க அப்படி எடுத்திருக்காங்க, என்ன செய்யறது? சரியா? ஆனா 4மே நம்ம மெட்டீரியல் தாண்டி போகலாம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அதுக்கடுத்து ஆஸ்மோ அயனோ ரெகுலேஷன் படிக்க போறோம். அதுக்கடுத்து எக்ஸ்கிரீஷன், அவ்வளவுதான். தெர்மோ ரெகுலேஷன் மெயினா 2 டாபிக் தான், 3 டாபிக் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து மசில்ஸ், இன்னொன்னு வந்து எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம், இன்னொன்னு வந்து ஆஸ்மோ அயனோ ரெகுலேஷன் அண்ட் தெர்மோ ரெகுலேஷன். மொத்தம் 3 டாபிக் தான். இந்த 3 டாபிக்ல மேக்சிமம் 6 கொஸ்டின் வரும். 3 டாபிக்ல மேக்சிமம் 6 கொஸ்டின். இவ்வளவு நேரம் நடத்துறதுல ஒரு 6 கொஸ்டின். சரியா? 12 கொஸ்டினா இருந்தா, இல்லைன்னா 5 கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஓகே, பார்ட் 2ல ஒரு 5 to 6 கொஸ்டின் வரும். இதை தாண்டி பெருசா வராது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மசில்ஸ். மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. பார்ட் 2 யூனிட் 6ல பார்ட் 2. ஓகே, கமிங் சண்டே பார்ட் 1. நீ கிளாஸ் முடிஞ்ச உடனே எக்ஸிட் ஆவேனா, நான் சில விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, அவை எக்ஸிட் ஆயிடாது. சரியா? ரைட். ஸோ டேக் த பார்ட் 2 யூனிட் 6 மசில்ஸ் டு எக்ஸ்பிரஷன் இருக்கும். What is the muscle system? நம்ம சிலபஸ்ல வந்து மூவ்மெண்ட்னு கொடுத்துருக்கோம். அப்ப 12th புக்ல என்ன அங்க போன்ல படிக்கணுமா சார்னா படிக்க தேவையில்லை. நீங்க 11th 12th புக்கு எல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது சார். நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சாலே போதும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதை தாண்டில நீங்க படிக்க வேண்டாம். போன்லாம் படிக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. 12th புக்லாம் படிக்க வேண்டாம், நம்ம மெட்டீரியல் படிக்க போதும். ஓகே, மசில். இதுல ஸ்டடி அபவுட் த மசில் we are called as a myology. So total number of the muscles in human, நார்மலா நம்மளுக்கு ஒரு பாடியில 639 மசில்ஸ் இருக்காங்க சார். இல்ல தேடிட்டே இருக்காங்க, மெட்டீரியல் இருக்கும், பேஜ் நம்பர் 2 நினைக்கிறேன். சரியா? நான் சொல்றது ஜஸ்ட் கவனிங்க போதும். ஓகே, ஸோ மசில்ஸ் பொறுத்தளவு ஜெனரலி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்னு சொன்னா கான்ட்ராக்டிலிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்ஸிபிலிட்டி. இதான் முக்கியமான 2 முக்கியமான characteristics or properties அப்படின்னு சொல்லக்கூடியது. affect the structure which that animal in response to the change that external environment. outsideல வந்து வரப்ப என்ன வந்து சில ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்ச் ஆகும். the muscles are that very good effectors. it may be its contract as well as the relaxation. அதான் effectorன்னு சொல்றோம். கான்ட்ராக்டும் நடக்கும், ரிலாக்ஸேஷன் நடக்கும். சரியா? இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் மசில்ஸ், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இதுல நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன தெரியுமா? types of muscle cell. types of muscle cells. so muscle cells ஓட types இதுல தான் क्वेश्चन வரும். types of muscles அப்படி சொல்ல பாத்தீங்களா? இதான் characteristics feature. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாருங்க, properties of the muscles, the exhibitivity, conductivity. இது நார்மலா ஒரு muscles உள்ள characteristics feature. okay, right. types of movement. இது types of movement. okay, இதுதான் பாருங்க. ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் செட்டர் நம்ம டைப்ஸ் ஆஃப் மசில் செல்ஸ்னு எடுத்தா இந்த 3 கொஸ்டின் இருந்தா ஒரு கொஸ்டின் வரும் சார். அவங்க கோகோஸ்ட் கொஞ்சம் அவங்களை அன்மியூட் பண்ணுங்க சார். மீட் பண்ணுங்க, அன்மியூட்ல இருக்காங்க. ரிப்பீட்டடா மீட் அவங்க வந்து அனிட்டா அவங்களுக்கு எக்ஸிட் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க சார். இந்த கோகோஸ்ட் வந்து இவங்க சொல்ல அவங்க கேட்காம அதே
திரும்ப திரும்ப அன்மியூட் ஆகிட்டே இருக்கான்னு வச்சோன்னேன், ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லை வெயிட்டிங் ரூம்ல வச்சிருங்க. ஓகே, அப்படி செஞ்சாதான் பேசாம இருக்கும். ரைட். ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், இதுல 3 கொஸ்டின் தான் சார். கொஸ்டின் கேட்டா ஒரு கொஸ்டின் செட்டை இந்த 3 கொஸ்டின் தாண்டி கேட்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின்னா, அந்த டைப்ஸ் பொறுத்தளவு ஓனா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அப்படி வைங்க, அப்பதான் சரிப்பட்டு வரும் சார். அதே மாதிரி இன்னொருத்தன் தான் அவர் சரியா உங்க ரெஸ்பான்ஸ் மேல இந்த கிருத்திகா அவங்க வந்து சரி ரைட்டு, ஆக்சுவலி இன்னைக்கு தான் பாவம் அட்மிஷன் இன்னைக்கு தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க ஓகே. ஒரு கொஞ்சம் சார் இந்த நாகலட்சுமி, இந்த கிருத்திகாவா கார்த்திகாவா அவங்களும் கொஞ்சம் சரியா மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ரிப்பீட்டடா அன்மியூட் ஆகாதீங்க, மியூட்லயே வைங்க, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்காக சொல்றேன் நான். சரி, ஓகே. ஓகே, so 3 types of muscles. நடத்தே விட யார் அது திரும்பவும் ஓடிப்பாங்க. அதேதான் கிருத்திகா, எம் கிருத்திகா, எம் கிருத்திகா, பி கிருத்திகாவா, கார்த்திகா, எம் கிருத்திகா எல்லாம் கொஞ்சம் ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். உங்களால எவ்வளவு இத்தனை பேர் 217 பேர் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. முடியலையா பேசாம எக்ஸிட் ஆகி போயிருங்க. ஓகே, லிசன். இப்ப நம்ம சிலபஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் சார். இதுல மொத்தம் 3 கொஸ்டின் தான். இதுல கொஸ்டின் நல்லா ஞாபகம் நான் கண்டிப்பா கேட்பேன். ஒரு கொஸ்டின் செட்டரா இருந்தாலும் இதை தாண்டிலாம் கொஸ்டின் கேட்க முடியாது. இதுதான் நம்ம சிலபஸ். ஆக்சுவலா 3 டைப்ல இந்த இடத்துல மெயின் ஃபீச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் தான் சார் கொஸ்டின் இருக்கும். இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். சரியா? இது வந்து எங்க இருக்கும் லொகேஷன், இது எப்படி இருக்கும் டைப்ஸ் ஆஃப் செல், இது அதோட ஒரிஜினல் போட்டோ காப்பி, அதாவது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி இருக்கும் அதை காமிச்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அண்ட் ஆல்சோ கால்ட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரையேட்டட் மசில், அன்ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரையேட்டட், இதுதான் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் சொல்றோம். சரியா? அதுலயே தமிழ்லயும் சொல்ற பாருங்க, வரியுள்ள தசை. இது என்ன தெரியுமா? ரெண்டாவது வரி அற்ற தசை. ஸ்ட்ரையேட்டட், அன்ஸ்ட்ரையேட்டட். இட் காஸ் த லிம்ப் மூவ்மெண்ட். அப்ப ஒரு ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னாவே இந்த லிம்ப் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லோகோமோஷன் இன் தட் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் கனெக்ட். அப்படியே இது ஸ்கெலிட்டல்னு சொல்லியாச்சு. அப்ப இது போனோட தான் கனெக்ட் ஆயிருக்கும் இந்த மசில்ஸ். நம்ம இந்த என்வி சாப்பிட்றோம் தெரியும், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த போனோட அப்படியே மசில்ஸ் ஒட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதான் ஸ்கெலிட்டல். லாங் பிரான்ச்டு மல்டி நியூக்ளியேட் வித் ஸ்டைப். இங்க பாருங்க, நியூக்ளியஸ் 1 2 3 4 நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இந்த பிக்சர்லயும் பாருங்க, மல்டி நியூக்ளியேட்டட். சரியா? வித் ஸ்டைப். இட்ஸ் அ வாலண்டரி மசில்ஸ். எது? ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அன்ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ்னா ஸ்மூத் மசில்ஸ் தான். இது நாட் அசோசியேட் வித் போன். அங்க என்ன சொன்னேன்? போனோட அசோசியேட் ஆயிருக்கும். இது போனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப ஸ்மூத், இட்ஸ் நாட். அப்ப இட் அக்கர்ஸ் த இன்டர்னல் ஆர்கன், இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மூவ்மெண்ட். அப்ப இன்சைட் த சில ஆர்கன் இருக்கும் பாத்தீங்களா, அதான். இதுதான் விசரல் மசில்ஸ் சொல்லுவாங்க. விசரா அப்படின்னாவே இன்டர்னல் மசில்ஸ் அர்த்தம். ஞாபகம், இன்டர்னல் ஆர்கன். விசரானாவே இன்டர்னல் ஆர்கன். அப்ப உள்ள ஆர்கன்ல உள்ள மசில்ஸ் தான் விசரல் மசில்ஸ். மோஸ்ட்லி த ஸ்பிண்டில் ஷேப் இருக்கும் இந்த மசில்ஸ், வித்தவுட் ஸ்ட்ரையர், அதாவது அன்ஸ்ட்ரையேட்டட்னு சொல்றது. நியூக்ளியஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லிலும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அங்க ஒரு செல்லியே நிறைய வரிசையா இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி இருக்காது. வித்தவுட் ஸ்டேட் சிங்கிள் நியூக்ளியஸ் ஃபவுண்ட் இன் தட் யூரினரி பிளாடர் அண்ட் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அது நடக்கக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது கார்டியாக் மசில்ஸ் சார். கார்டியாக் மசில்ஸ் பொறுத்தளவு இது வந்து தட் இன்டர்மீடியேட் பிட்வீன் த ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். ரெண்டுக்கும் நடுவுல உள்ளதான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் தான் கார்டியாக் மசில்ஸ். சரியா? அப்ப அதுலயும் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஹார்ட் நடக்கும் போது இட் அக்கர்ஸ் இன் த ஹார்ட் வால் டு பிரிங் த ஹார்ட் பீட். இட் நாட் அசோசியேட். ஹார்ட்ல ஏதாவது போன் இருக்கா? கிடையாது. நாட் அசோசியேட்டட் வித் போன். இட்ஸ் இன்வாலண்டரி மசில்ஸ். அவ்வளவுதான். மொத்தம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிக்சா பாத்துக்கோங்க மசில்ஸ் பொறுத்தளவு. சரியா? அடுத்த டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் சார். மூவ்மெண்ட் இன் தட் லேண்ட் வெர்டிபிரேட்ஸ் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பொறுத்தவரை அமிபாய்டு, சிலியரி மூவ்மெண்ட் அண்ட் மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ மொத்தம் 3 டைப் ஆஃப் மூவ்மெண்ட். ஏன்னா நம்ம சிலபஸ்ல மூவ்மெண்ட்னு ஒரு சின்ன ஒரு டைட்டில் கொடுத்துதான் இந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அந்த மூவ்மெண்ட்டையும் பார்த்துருவோம், அதுக்காக இந்த சிலபஸ் சொல்லியிருக்கேன். சர்டன் ஸ்பெஷலைஸ்டு செட் ஃபார் அமிபாய்டு மூவ்மெண்ட். இந்த அமிபாய்டு மூவ்மெண்ட்ல அதுக்கு அமிபான்னு நினைச்சிடாதீங்க, சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும். சரி, அந்த செல்ஸ் எது? இந்த மேக்ரோபேஜ், லீகோசைட்ஸ். ஓகே,
இதுதான் வந்து அமிபாய்டு மூவ்மெண்ட்ல கூட பாகோசைட்டோசிஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செய்யும். மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இன்வால்வ் தட் அமிபாய்டு மூவ்மெண்ட்ஸ். சிலியரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது தட் இன்டர்னல் ஆர்கன்ல சிலியா, மோஸ்ட்லி தட் சிலியேட்டட் எபித்திலியம், இந்த ட்ரக்கியா எங்கெங்க இருக்கும், நம்ம குறுகிலை தசைகள் இலைகள்னு சொல்லுவோம். ட்ரக்கியா, ஓவிடக்ட், வாஸ் எஃபரன்ஷியா, டிஃபரன்ஷியா அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லா இருக்கும். சிலியரி மூவ்மெண்ட்ஸ் ஃபுல்லா இருக்கக்கூடியது. மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ் சொல்லும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மசில்ஸ்ல இருக்கக்கூடியது லிம்ஸ், ஜா, டங்க், ஸ்கெலிட்டல், ஜாயிண்ட்ஸ், மசில்ஸ் இதுல ஃபுல்லாவே மஸ்குலர் மூவ்மெண்ட் இருக்கும். சரியா? So these are the important points regarding to that. Okay. So next ஒரு சிங்கிள் ஒரு மசில்ஸ், நார்மலா ஒரு மசில்ஸ்னா மார்பாலஜி ஆஃப் மசில்ஸ். ஐ திங்க் சார் மெக்கானிசம் வந்து அடுத்த மசில்ஸ் உடனே மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி மெக்கானிசம் ஏன்னா நடத்தினா இது 1/2 hour ஆகும். ஓகே, அதை இப்ப நடத்தல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 5க்கு வாங்க. பேஜ் நம்பர் 5 அதை பார்த்துட்டு மெக்கானிசம் போவோம். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ரைட். இங்க பாருங்க. ஏன்னா 2019 இதுல கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். மார்பாலஜி ஆஃப் த பாடி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பாருங்க. மார்பாலஜி ஆஃப் த பாடி மசில்ஸ். ஒரு மசில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இந்த கையில இந்த சைடு இது வந்து பைசெப்ஸ், இது ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பின்னாடி கூட சொல்றேன் நானு. ஓகே, 2 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். மார்பாலஜில நீங்க பேஜ் நம்பர் 5ல கீழே ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, அதை கூட நீங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா 6ல வந்து இப்ப இது ட்ரைசெப்ஸ் மசில்னா இது வந்து பைசெப்ஸ் மசில்ஸா இருக்குமா. ஏன்னா கான்ட்ராக்ஷன் வந்து அது ஒண்ணு வந்து கான்ட்ராக்ட் பண்ணா இன்னொன்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ரைட். ஓகே, இந்த மசில்ஸ் வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும் சார். ஓகேவா? அப்ப பாடி மசில்ஸ், த மசில்ஸ் வில் பி சீத். சீத்துன்னு உரை அப்படின்னு அர்த்தம். சீத்துன உரை. அப்ப இந்த இடத்துல ரெட் கலர்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் சீத்து. ஃபர்ஸ்ட் ஒன் இதான் எபிமைசியம் அப்படின்னு சொல்றோம். The muscle fiber occur the small bundles. The muscle fasciculi இங்க இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இது ஒரு மசில் fasciculi. இது இந்த ரவுண்ட் ஃபுல்லா ஒரு மசில் fasciculi. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப வெளியே வந்து எபிமைசியம் முடிஞ்சா. இந்த சீத்து சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஒரு மசில் fasciculin இருக்கு பாருங்க, இந்த சீத்து. இதை என்ன சார் சொல்றோம்னா இங்க பாருங்க, ரெண்டாவது இதுக்கு பேர் என்னது, பெரிமைசியம். ஃபர்ஸ்ட் எபிமைசியம், அது பெரிமைசியம். நல்லா கவனிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 1வது பாயிண்ட், இது 2வது பாயிண்ட், இது 1, இது 2. சரியா? இது எப்படின்னா அந்த பிசியல்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த உள்ள ஒரு சின்னது, அதுக்குள்ள புதுசா நிறைய இருக்கு பாருங்க. தட் இஸ் கார் 3வது பாயிண்ட். எது? எண்டோமைசியம். ஓகே. அப்ப 2019 டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். 2019 டிஆர்பில கேட்ட கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின். என்ன கேட்டாங்க தெரியுமா? மசில் ஃபைபர், மசில் சீத், அவுட்டர் டு இன்னர் கரெக்ட் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். 1 எபிமைசியம், 2 பெரிமைசியம், 3 எண்டோமைசியம். இது படிக்காம கூட ஓரளவு எழுதிக்கலாம். ஏன்னா எண்டோன்னு சொன்னாவே உள்ள இருக்கும், எப்பின்னு சொன்னாவே அவுட்டர். அவ்வளவுதான். இந்த 2 கண்டுபிடிச்சாலே ஆல்மோஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். சரியா? எப்பின்னு அவுட்டர், பெரினாவும் நம்ம அவுட்டர் தான் சொல்லுவோம். இந்த இதுக்கு இது அவுட்டர். சரியா? லாஸ்ட் 2013ல கேட்ட 19ல கேட்ட கொஸ்டின். ரைட். மசில் ஃபைபர்னு எடுத்துக்கிட்டாவே இது மட்டும் இருக்காது. இது நாங்க வந்து ஒரு fasciculin சொன்னோம். இதே நடுவில் இந்த பாருங்க, ரெட் கலர், ப்ளூ கலர், இது என்னது, பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதுல நியூரான்ஸ், நர்வ்ஸ் அதுவும் இருக்கும். ஓகே, ரைட். So and nerve it will be trigger that. ஒரு nerve தான் ட்ரிகர் பண்ணும் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு. இத பத்தி நான் டீடைலா அடுத்து நான் சொல்றேன் நானு. I mean the bones, the tendon and ligament அப்படின ஒன்னு இருக்கு சார். Tendon and ligament அப்படின என்ன சார்னா, ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றேன். சார் நான் பேசுறது கேக்குதா? anyone? Yes sir. Yes sir. Okay. ரைட். 2-3 கால் வந்துச்சு, அத டவுட் ஆயிருச்சு எனக்கு. சரி கவனிங்க. இப்ப டெண்டான், லெகமெண்ட். ஓகேவா? இப்ப இது வந்து ஒரு போன், இது ஒரு போன். இந்த போனையும் கனெக்ட் பண்ணது பாத்தீங்களா மசில்ஸ். அதாவது போனையும் கனெக்ட் பண்ணா இதுக்கு பேர் தான் நம்ம லெகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே இது ஒரு மசில்ஸ்லயே, சரி, மசில்ஸ் அண்ட் போன் நடுவுல கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் டெண்டான் அப்படின்னு சொல்றோம். யூஜில கேட்ட கொஸ்டின் சார் இது. டெண்டான், லெகமெண்ட், இவ்வளவுதான். டெண்டான், லெகமெண்ட். இது எப்படி ஞாபகம்? லெக்னா காலு ஞாபகம் சார். லெக்னு என்னது? காலு.
சரியா? அப்ப கால்ல போன் தான் இருக்கும். அப்ப 2 போன் கனெக்ட் பண்ணா லெகமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போனையும் மசில்ஸையும் கனெக்ட் பண்ணா டெண்டான். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க இந்த ஏரியாவை. சரியா? ரைட். ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த மசில்ஸ் வில் பி அட்டாச்டு டு தட் ஃபிக்ஸ்டு. அதான் நான் ஒரு டயக்ராம் காமிச்ச பாருங்க. பேஜ் நம்பர் 6ல இருக்கும் பாருங்க. இதுல பேஜ் நம்பர் 6ல இந்த இருக்கு பாருங்க. ஒன்னு வந்து ஆக்சுவலா வந்து எப்படி அட்டாச் டு த ஃபிக்ஸ்டா இருக்கும், ஒன்னு வந்து மூவபிளா இருக்கும்னு சொல்றாங்க. டு அட்டாச் தட் ஆரிஜின் சொல்றோம். அதர் எண்ட் வந்து கொஞ்சம் யூஸ்லி டு இட்ஸ் ஃபிக்ஸ்டு டு தட் மோர் மூவபிள் தட் போன். அதுதான் இந்தியன் சொல்றது. இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து 4 ஜெனரல் ஃபார்ம்ஸ் இருக்குது. சரியா? அந்த பிராட் அண்ட் தின் அண்ட் ஷீட் லைக் மசில்ஸ், அது மாதிரி ஸ்லெண்டர், அந்த மசிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பீச் எல்லாம் சும்மா லைட்டா பேஜ் நம்பர் 6ல இருக்குல்ல, அதெல்லாம் பெருசா ஒண்ணு கிடையாது. சும்மா ரீட் பண்ணி விடுங்க. ஸ்லெண்டர் ஃபார்ம்ல இருக்கும், லாங் அண்ட் ட்ராப்ல இருக்கும். அது எங்கெங்க இருக்கு, பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்ல இருக்குமா, இல்லைன்னா இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன்ல இருக்குமா, இல்லை ஆனஸ் இந்த ஸ்பின்ஸ்டர்ஸ்லயும் இருக்கும். ரிங் லைக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுருங்கு தசைகள். அதெல்லாம் எங்க இருக்கும்னா, நான் டைஜஷன் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஸ்பின்ஸ்டர், அது மாதிரி ஆனஸ், அந்த மாதிரி சுருங்கு இந்த அலிமெண்டரி கனால்ல அங்கேயும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ எப்பவுமே மசில்ஸ் வந்து ஒரு ஆன்டகோனிஸ்டிக் டைப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ஆன்டகோனிஸ்டிக்? ஆன்டகோனிஸ்டிக்னாவே என்ன மீனிங்னா எதிர் மாறி மாறி நடக்கிறது ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. த மசில் கேன் பி த பாடி பை திஸ் ஒரு 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 அது புல் பண்ணா அது கண்ட்ராக்ஷன். அப்ப மசில் வந்து ஷார்டனிங் ஆகும். இட் கேனாட் புஷ் தட் the part will be relaxed. That is a elongation. So the muscles will be arranged in that antagonistic. நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 6ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதுல இந்த டயக்ராம்ல இந்த இங்கிட்டு ட்ரைசெப்ஸ்னு போட்டிருப்பாங்க, இங்கிட்டு பாருங்க பைசெப்ஸ்னு போட்டிருப்பாங்க. மெட்டீரியல்ல பாருங்க. அது ஃப்ளெக்ஸர்னு சொல்லிருப்பாங்க, இது வந்து எக்ஸ்டென்சர்னு சொல்லிருப்பாங்க. அதை என்ன மீனிங் சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம தையோ இல்ல ஹேண்டோ எதுனாலும் எடுத்துக்கிட்டோம். ஒரு சைடு வந்து கான்ட்ராக்ட் ஆனா, ஒரே சைடுல இந்த சைடு மசில் கான்ட்ராக்ட் ஆனா இங்க ரிலாக்ஸ் ஆகணும். அப்பதான் மசில் நம்ம லெக் ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஆக்ஷன்ஸ் அது ஃபுல்லா கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். இது ஆப்போசிட் நடக்கிறது ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி மசில்ஸ்ல அதான் நான் சொன்ன ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ். பைசெப்ஸ் will be contract, triceps will be relaxed and vice versa. அதே இங்க இது மாறுனா அது மாறும். அவ்வளவுதான் உள்ள விஷயங்கள். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன்ல பேஜ் நம்பர் 7ல இருக்கும். சரியா? இதெல்லாம் சும்மா லைட்டா ஒரு ரீட் பண்ணுங்க. அது ஒரு பெருசா ஒண்ணும் கிடையாது. பேஜ் நம்பர் 7ல இருக்கும். ஐ திங்க் யா அதுல வந்து இந்த ஃபிளெக்ஸர், எக்ஸ்டென்சர், அப்டவுண்டர் என்னென்ன மசில்ஸ்லாம் டயலேட்டர் வரைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல மசில்ஸ்ல உள்ள ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான். வேற அதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஓகே ரைட். இது போதும். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். மசில்ஸ்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். நான் மசில் ஸ்ட்ரக்சரை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா நான் நடத்தல. ஏன்னா அது வந்து மினிமம் 1/2 hour ஆகும். ஒரு கொஸ்டின் அதுலதான் வரும். எப்படி இன்னைக்கு ஹார்ட்டை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா நடத்தணும், அது மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் கிளாஸை மட்டும் நல்லா கவனிச்சா போதும். அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். ஆனா 100% வந்து ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ல தான் கேட்பாங்க. பட் லாஸ்ட் இயர் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்தது தெரியுமா? 3 கொஸ்டின் சார். 3மே நம்ம மெட்டீரியல் தான் வந்தது. ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில்ஸ்ல. சரியா? ஆனா அவங்க 3 கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில்ஸ் தான் கேட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் எது தெரியுமா? கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். அதுல ஒரு கொஸ்டின். அதுல மசில் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டாவே அதுல ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரின்னு ஒரு தியரி இருக்கு. அதுதான் மெயினா அதுல நம்ம பார்ப்போம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அது என்ன மீனிங், எப்படி கான்ட்ராக்ஷன் நடக்குது, எப்படி ரிலாக்ஸேஷன் நடக்குது. ஏன்னா நான் ஏன் இதை இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை நடத்தின உடனே அந்த மசில் கான்ட்ராக்ஷனே நடத்தணும். அப்பதான் நீங்க வந்து அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப நான் இந்த கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்து கூட நான் இப்ப ஸ்ட்ரக்சர் நடத்திட்டா நாளைக்கு நடத்தும் போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஸ்ட்ரக்சரு அந்த மசில் கான்ட்ராக்ஷன் சேர்த்து நடத்தினாதான் அது கரெக்டா செட் ஆகும். கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கிளாஸ்லயே நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன எப்படி வரும், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுனா வரைக்கும் டிஆர்பில அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஸ்லெட் வேற என்ன நீட் என்னென்ன எக்ஸாம்ல எப்படிலாம் இந்த ஏரியால கொஸ்டின் கேட்டாங்க அதையும் கிளியரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுவேன். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு டைம் முடிய போகுது. இன்னைக்கு இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர்னு சொல்றது வந்து இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசில்ஸ்ல கான்ட்ராக்ஷன்.
சரியா? அதாவது கான்ட்ராக்ஷன்ல எப்படி கான்ட்ராக்ட் நடக்குது, ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்கோமியரை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சார்கோமியர். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். இது நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்பன்னு சொல்லிட்டு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. Yeah.